அனைவருக்கும் அன்பு வணக்கம். வள்ளுவனை கொண்டாடிய வள்ளலாரின் தைப்பூச திருநாள் முதல் இந்த நிகழ்வு சான்றோர்களின் பார்வையில் திருக்குறள் என்கின்ற நிகழ்வு மிக அருமையாக சென்று கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு 127வது நாள். இன்னும் 5-6 நாட்களிலே நாங்கள் நிறைவு செய்ய இருக்கிறோம். 133 நாளுக்கு வந்து இன்னைக்கு 127வது நாள். இன்று நமக்கு ரத்தினவேல் ஐயா அவர்கள் சங்கரங்கோயிலிருந்து இணைந்துள்ளார். அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மனித விதைப்போம், மை பாரத் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு, அகில பாரத சமூலி தமிழ்ச்சங்கம், விவேகானந்த அகாடமி, விவேகானந்த மிஷன் மிகவும் பெருமை அடைகிறது. வருக ஐயா, உங்கள் பொலிவை தருக. நன்றி ஐயா. அன்பு வணக்கம் அம்மா அவர்களே, நன்றி வணக்கம். தொடர்கிறேன் என் உரையை. இவ்வுலகில் வாழும் அன்பு தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். கடந்த நாட்களில் திருக்குறள் 6 அதிகாரங்கள் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க இருப்பது 7ஆம் அதிகாரம். திருக்குறள் 7ஆம் அதிகாரம் மக்கள் பேறு பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தலைப்பின் முக்கிய அம்சம், தலைப்பை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். வான்கோழி வான்கோழிதான், மயிலும் மயிலுதான், வானம்பாடி வானம்பாடிதான். இந்த புது கவிதையை கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், வான்கோழி வான்கோழிதான், மயிலும் மயிலுதான், வானம்பாடி வானம்பாடிதான். ஔவையார் தமது மூதுரை 14வது பாடலிலே ஒன்று சொல்கிறார். கவனமாக கவனியுங்கள். என்ன சொல்கிறார் என்றால், காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து, தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி. இந்த பாடலின் அர்த்தம் உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கிறேன். பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு கானகத்தில் மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு வான்கோழி அதை பார்த்து கொண்டிருக்கிறது. தானும் அதுபோல நினைத்து ஆட ஆரம்பிக்கிறது. அது கல்லாதான் கற்ற கவி என்கிறார் ஔவையார். இந்த இடத்திலே 3 பிரிவு மக்களை நீங்கள் பார்க்க வேண்டும். சண்டியன், சான்றோன், இன்னொருவன் சாலச் சிறந்த சான்றோன். 3 வகை பிரிவு. சண்டியன் என்பது வான்கோழி, மயிலி என்பது சான்றோன், சாலச் சிறந்த சான்றோன் என்பவன் வானம்பாடி. ஆக இந்த கவிதையின் இந்த பாடலின் முக்கிய கருத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன். சண்டியனாக வான்கோழி போல் வாழாதீர்கள், சான்றோனாக மயில் போல் வாழுங்கள், சாலச் சிறந்த சான்றோனாக வானம்பாடி போல் பாடுங்கள். நண்பர்களே, தமிழக மக்களே, இந்த பாடலை கொஞ்சம் சிந்தியுங்கள். அவர்கள்தான் மதிப்பு மிக்க, மாண்புமிகு, உயர்ந்த மனிதர்கள் என்று கருதப்படுவார்கள், போற்றப்படுவார்கள். நன்றாக சிந்தியுங்கள். சண்டியனாக வான்கோழி போல் வாழக்கூடாது, மயில் போல் சான்றோனாக வாழ வேண்டும், சாலச் சிறந்த சான்றோனாக வானம்பாடி போல் பாட வேண்டும். மக்கள் உங்களை பாட வேண்டும். இதெல்லாம் நான் சில கருத்துக்களை சொல்வதற்காக நான் இங்கே சொல்கிறேன். மக்கள் பேறு அதிகாரத்திலே 10 குறளிலே 7, 9, 10 இந்த 3 குறள்கள் தந்தை, தாய், மகன் 3 பேரை பற்றிய குறள் அங்கே வருகிறது. 9வது குறளை மட்டும் நான் மெயினாக, அதாவது ஹைலைட்டாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இன்று பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எவ்வளவு அருமையாக சொல்கிறார். தாய் எப்ப மகிழ்ச்சி அடைவாள் என்றால், சிஎம்ஆர் ஆனதுனாலேயோ, குடியரசுத் தலைவர் ஆனதுனாலேயோ, ஐஏஎஸ் ஆபீசர் ஆனதாலோ, ஐபிஎஸ் ஆபீசர்களானாலோ, அல்லது ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்து விட்டான் என்பதனாலோ தாய் சந்தோஷப்பட மாட்டாள்.
எப்பொழுது சந்தோஷப்படுவாள் என்பதை அறியுங்கள். சான்றோன் என மற்றவர்கள் சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் அவன் உயர்ந்த மனிதன். நான் பின்னால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அது பின்னால் வருகிறது. இப்பொழுது நான் இந்த கவிதையின் அர்த்தத்தை மற்றும் பொருளை மட்டும் நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஔவையாருடைய பாடலுக்கு ஏற்ற குறள் திருக்குறளிலே 7ஆம் அதிகாரம் 9வது குறள், அதாவது ஒப்பாக வருகிறது, சமமாக கருதலாம். காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலமே கல்லாதான் கற்ற கவி. கற்ற கவி பாடுகிறாள், கற்று கவி பாடுகிறாள் ஔவையார், கற்று கவி பாடுகிறார் திருவள்ளுவர், கவி மகான் திருவள்ளுவர். நன்றாக வாழ்ந்து யோசியுங்கள். சிலர் வான்கோழி போல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம் நண்பர்களே, வான்கோழி போல் ஆடாதீர்கள். மேடையில் ஆடலாம், ஆனால் நீங்கள் வெளியில் வந்து சான்றோனாக வாழுங்கள், சாலச் சிறந்த சான்றோனாக வாழுங்கள் என்பது என்னுடைய அடிப்படை கருத்தாக வைத்து உங்களுக்கு அடுத்த கருத்துக்குள் வருகிறேன். மக்கள் பேறு என்றால் செல்வம் பாக்கியம் என்று அர்த்தம் வரும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பேரு என்றால், மக்கள் பேரு என்றால் குழந்தை பாக்கியம், செல்வங்கள் என்று அர்த்தம் வரும். அப்படி ஒருவன் சான்றோனாக, அவன் அறிவுள்ளவனாக வளர வேண்டும் என்பது பின்னால் வருகிறது, குறள் 1 சொல்லப்படுகிறது. இதில் முக்கியமான ஒரு கருத்தை நான் இங்கு வைக்க விரும்புகிறேன். அதாவது அழகிய விடுகதை வாசகம் என்று சொல்ல விரும்புகிறேன். அழகிய விடுகதை வாசகம் இது. சென்னையில் 4 பேர் உறங்குகிறார்கள். சென்னையில் 4 பேர் உறங்குகிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் மட்டும் சாலச் சிறந்த சான்றோன். யார் என்று உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? இது ஒரு விடுகதை. சென்னையில் 4 ஒரு இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், கடற்கரையிலே. நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லி விடுகிறேன். கடற்கரையில் உறங்குகிறார்கள். ஒருவர் மட்டும் சாலச் சிறந்தோர் என்ற பெயர் வாங்கியிருக்கிறார். காரணம் அவருடைய நேர்மை, அவருடைய பண்பு, அவருடைய நடத்தைகள், அவருடைய வாழ்க்கை முறை. ஊழல் இல்லாத ஒரு மனிதன். இந்த மனிதன் ஊழல் இல்லாத ஒரு மனிதன் கடற்கரையில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் யார்? இது ஒரு விடுகதை, உங்களுக்கு விட்டு விடுகிறேன். அழகிய விடுகதை ஒன்று. 2வதாக ஒரு புது கவிதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். யமுனை ஆற்றக்கரையோரம் பிணந்திணி கழுகுகள் வாழ்கின்றன. கூவம் ஆற்று கரையோரம், சோபா நடமாட்டத்தினால் நான் சொல்கிறேன், பணந்திண்ணி கழுகுகள் வாழ்கின்றன என்று கூட சொல்லலாம். இனி ஒழுங்காக நடந்தால் இல்லை என்று சொல்லலாம். யமுனை ஆற்றங்கரையோரம் பணந்திண்ணி கழுகுகள் வாழ்கின்றன. கூவமாற்று கரையோரம் பணந்திண்ணி கழுகு, அங்கே பிணம், இங்கே பணந்திண்ணி கழுகுகள் வாழ்கின்றன. ஒவ்வொரு ஊர்களிலும் சில வார்காலோரம் வீடுகளில் துரியோதனன், துச்சாதனன், சகுனி வாழ்கின்றார்கள். அதனால் தான் இந்த நாட்டினுடைய நிலைமை இப்படியாக போய்கொண்டிருக்கிறது. நேர்மையற்ற மனிதர்கள் வாழ்வதாலே நேர்மையை நாம் பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் ஊழல், 30 துறைகளிலும் ஊழல். சரி செய்ய போகிறேன் என்று ஒருவர் வந்திருக்கிறார், பார்ப்போம். சரி செய்தால் வாழ்த்துக்கள், சரியில்லை என்றால் நீங்களும் தீய சக்தி என்று சொல்வோம், தூய சக்தி என்று சொல்ல மாட்டோம். பொறுத்திருங்கள், பொறுத்திருப்போம், காத்திருப்போம். என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். மயிலா, வான்கோழியா, வானம்போடியா அவர் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பின்னால் சில நிகழ்ச்சிகளை நான் அப்போது சொல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் திருக்குறளை நான் விட்டுவிடக் கூடாது. அதனால் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அழகிய இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். எங்க வீட்டுக்கு பக்கம் சின்ன பையங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு 2 பையங்க, ஒருவர் டிரைவர் மகன். அந்த பையன், நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா இதுல வராது, அதனால உங்களுக்கு காட்ட முடியல. விரும்பலன்னு சொல்லல, நான் விரும்பினேன், ஆனால் முடியவில்லை. அந்த பையன் பேரு அஸ்வந்த், 3ஆம் வகுப்பு படிக்கிறான்.
அஸ்வந்து, என்னடா விஜய்க்கு ஓட்டு பிடிச்சு நீ எதுக்காடா அப்படி என்று கேட்டேன். அவன் சொன்ன பதில் ரெக்கார்டிங்ல இருக்குது, ஆனால் உங்களுக்கு போட்டு காட்ட முடியவில்லை, வராது இதிலே, அதனால் நான் போட்டு காட்ட முடியவில்லை. அவன் சொல்கிறான், 69 படம் நடிச்சிருக்காருல, அதனால போட்டோம் அப்படிங்க. எவ்வளவு பதில், எப்படியான பதில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே சமயம் ரைட் பட டைரக்டர் ஒருவர் இருக்கிறார், சென்னையில் தான் வசிக்கிறார். அவருடைய குடும்பம் எங்கள் தெருவிலே வருவது உண்டு. அவருடைய பையன் ஒருவன் என் பக்க விளையாடி கொண்டிருந்தான். அவன் பெயர் குகன். அவனிடம் கேட்டேன், அசு சொல்றான இது சரியா தப்பாடான்னு கேட்டேன். சார், 69 படம் நடிச்சதுனால ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா அது தப்பு சார் அப்படின்ட்டான். 2 பையன்கள், அவனும் 3வது வகுப்பு தான் படிக்கான், 8 வயசு, 2 வயசு ரெண்டு பேரும் ஒரே வயசு தான். இவன் பேர் குகன், அஸ்வந்த். அஸ்வந்த் தான் முதல்ல சொன்னது, 2வது குகன் தப்புன்னு சொன்னது. ஆக அறியாமை என்பது சினிமா படம் நடித்ததினால்தான் ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்றால் அது தகுதியா என்பதை மக்கள் சிந்திப்பதற்காக விட்டு விடுகிறேன். அது சிவகுமார், நடிகர் சிவகுமார் சொன்னது போல அறியாமையினாலா என்பது எனக்கு தெரியல. ஒரு மாற்று சக்தி அவசியம், உண்மைதான், அதிலே சந்தேகமில்லை. ஒருவரே ஆளுவது அது நன்றாக இருக்காது. ஆனாலும் மாற்றம் வந்திருக்கிறது, மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இதை கொண்டு செல்ல வேண்டியது அவருடைய கடமை. அவர் என்ன செய்கிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனே சொல்ல முடியாது. ஆனாலும் இன்னமும் அந்த தீய சக்தி தான் நாட்டில் இருக்கிறதே தவிர தூய சக்தியாக இன்னமும் அவருடைய செயல்பாட்டிலே மாறவில்லை என்பது என்னுடைய கருத்து. நான் பார்த்து கடைசியில் உங்களுக்கு தந்தி பேப்பர் செய்தி சொல்றேன் பாருங்க. ஆக இந்த பையனுடைய ஒலி, அழகிய மழலை சொல்லை நான் உங்களுக்கு போட்டு காட்ட நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. அதற்கு அடுத்தாற் போன்று உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அழகிய ஒளி விளக்கு வாசகம் ஒன்று சொல்லுகிறேன். குத்து விளக்கு தாமரையாள் என்பது போல ஒளியேற்றுங்கள், ஒளியாக வாழுங்கள். ஒளியேற்றுங்கள், ஒளியாக வாழுங்கள். தமிழ்நாட்டில் ஒளியேற்றுங்கள், சான்றோனாக வாழுங்கள், சால சிறந்த சான்றோனாக வாழுங்கள். தீய சக்தியாக வாழாதீர்கள், தூய சக்தியாக. விஜய் அவர்கள் சொன்னது போல தூய, அவர் சொன்னது சரிதான். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். விஜய் தம்பி சொல்லிட்டேங்க, திருவள்ளுவர் சொல்றாரு, அறியவாம். முயன்று பாருங்கள், முடியாவிட்டால் விட்டு செல்லுங்கள், அது உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு நல்ல செயல்களை, நல்ல நடவடிக்கைகள் எடுத்தால் வெற்றி பெறலாம். அது உங்கள் மூளைக்கு எட்டாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் உங்கள் வயது 49. அனுபவம் வாய்ந்தவர்களுக்குத்தான் அது தெரியும். புரியுதா தம்பி? வணக்கம். நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள் விஜய் தம்பி. நான் உங்கள் அப்பாவோடு தொடர்பு கொண்ட நாள் உண்டு, நான் அதை பின்னால் சொல்கிறேன். ஆக ஒளியேற்றுங்கள், இந்த ஊரில் ஒளியாக வாழுங்கள். எந்த ஊரில் வசிக்கிறீர்களோ அந்தந்த தெருவுல அவங்க நன்மை செய்யுங்க. அந்தந்த ஊர்ல அந்த தெருவை தாண்ட வேண்டாம், முடிஞ்சா தெருவை தாண்டுங்க, இல்லைன்னா அந்த தெருவுக்குள்ள ஒரு சிலருக்கு நன்மை செய்யுங்கள். பிச்சை எடுக்காதீர்கள். ஊரெல்லாம் போய்கிட்டு துட்டு கொடுங்க. அவன் எழுதி வச்சிருக்கான், டாக்டர்கள் வந்து நன்கொடைக்கு வராதீர்கள்னு எழுதுறான். எதுக்குங்க போறீங்க? அவன் தான் எழுதி வச்சிருக்காங்களா, அவர்கிட்ட போய் சீட்டை கொடுத்துக்கிட்டு ரசீதை கொடுத்துக்கிட்டு எனக்கு கொடுங்க நன்கொடை. என்னங்க பிச்சை எடுக்கிற தொழில்? உன்ட்ட இருந்தா செய்யுங்க. நிறைய பேர் வச்சிருக்கீங்க, உங்களால் முடியும். உங்கள் தெருவில் உள்ளவர்களுக்கு செய்யுங்கள், உலகம் பூராகவும் நன்றாக ஆகிவிடும். உங்கள் தெருவில் நன்மை செய்யுங்கள், தெருவை தாண்ட வேண்டாம். அந்தந்த தெருவில் உள்ளவங்க அவங்க செய்ய வேண்டியது என்ன? அரசு ஊழியர்களாக இருக்கலாம், அல்லது வசதி உள்ளவர்களாக இருக்கலாம். அந்த தெருவில் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அன்னதானம் இருக்கிறது, நிறைய 1000 ரூபாய் வாங்குறாங்க, நிறைய கிடைக்குது. அதனால அதை பயன்படுத்துங்கள். சரியானது எப்படி செய்யலாம் என்பதை சிந்தியுங்கள். எப்படி செய்தால் இது நன்றாக வரும் என்பதையும் சிந்தியுங்கள். ஆக நான் கடந்து செல்கிறேன். அழகிய விடுகதை ஒன்று சொன்னேன், அழகிய புதுக்கவிதை ஒன்று சொன்னேன். யமுனை ஆற்றங்கரையோரம் பணம் திண்ணி கழுகுகள் வாழ்ந்தன என்ற அந்த புதுக்கவிதை சொன்னேன். 4 உறங்குகிறார்கள், ஒருவர் மட்டும் சாலச் சிறந்த சான்றோன் என்று பெயர் வாங்கி இருக்கிறார் என்பதையும் சொன்னேன். அவர் யார் என்று விடுகதை கண்டுபிடிங்கள் என்று சொன்னேன்.
மூன்றாவது எங்கள் வீட்டு மழலை செல்வங்கள், எங்கள் தெருவில் விளையாடுகிற அஸ்வந்த் குகன் என்பவர்களுடைய மழலை சொல் என்ன என்று சொன்னேன். நான்காவதாக விளக்கு ஏற்றுங்கள், ஒளி விளக்கு ஏற்றுங்கள், ஒளியாக வாழுங்கள். உங்கள் தெருவில், உங்கள் ஊரில், இந்த தமிழ்நாட்டில் ஒளியாக வாழுங்கள், இருளாக அல்ல. உங்களை முகங்களை பார்த்த உடனே அவர்கள் ஆஹா இவர் வந்தது நன்று என்று சொல்ல வேண்டும், இவரை பார்த்தது நன்று என்று சொல்ல வேண்டும். அடா வந்துட்டாம் பாவி என்று சொல்லிவிடாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சாலச் சிறந்தோன், சான்றோன் என்ற பெருமையை தரும். சாலச் சிறந்தோன் என்ற பெருமையை பெறுவதற்கு பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அது இறைவனுடைய அருளால் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். நீங்கள் இறைவனிடம் கேளுங்கள், அவர் தந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே கடந்து செல்கிறேன். ஆக இந்த குழந்தை மக்கள் பேரு அர்த்தம் சொன்ன பாருங்க. பேரு என்றால் செல்வம், பாக்கியம் என்று சொன்னேன் என்று பார்த்தீர்களா? ஆக சான்றோன், சால சிறந்த சான்றோன் என்று பெயர் எடுத்தீர்களானால் நீங்கள் பாக்கியவான், இன்னும் கொஞ்சம் பாக்கியவான் என்று கருது, சௌபாக்கியவான் என்றும் வருவீர்கள். ஆனால் அபாக்கியவான் என்று பெயர் எடுத்து விடாது. பெண்களை பொறுத்த வரையில் பாக்கியவதி, சௌபாக்கியவதி என்று பெயர் வாங்குங்கள், பாக்கியவதி என்று பெயர் வாங்கி விடாதீர்கள். நம்முடைய செயல்கள் தான், நம்முடைய நற்செயல்கள் தான் அதற்கு காரணம். அதாவது குழந்தை இல்லாதவர்கள் வருத்தப்படாதீர்கள். இயேசு சொல்கிறார், வருந்தாதே, சந்தோஷப்படு, நீ உலகமெல்லாம் உனக்கு குழந்தைகள் என்று சொல்கிறார், சந்தோஷப்படு என்று சொல்கிறார். ஆக நாம் வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், இந்த நாட்களை சரியாக பயன்படுத்துவோம். எனக்கு வயசு 82, அது பின்னால சில விவரங்கள் சொல்கிறேன். எனக்கு விஜயெல்லாம் தம்பி தான், அதாவது எனக்கு மகன் போன்றவர் தான். அதனால அவருக்கு புத்திமதி சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு, அது பின்னால நான் சொல்றேன். அந்த குரலை சொல்லல, அது சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா குரலை பற்றி நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கிடணும். அதுக்காகத்தான் நான் அந்த விஷயத்திற்கு வருகிறேன். ஆக பாக்கியவதி, சௌபாக்கியவதியாக மாறுங்கள், அபாக்கியவதி என்று பெயர் எடுத்து விடாதீர்கள். 4 பேர். அதுக்கு காரணம் என்னன்னா, திருக்குறள்ல இப்ப நம்ம திருக்குறளுக்கு கொஞ்சம் செல்வோம். மக்கள் பேர், பிள்ளை குட்டி செல்வங்கள். நம்ம குழந்தை அந்த பருவங்கள் பார்த்தீங்கன்னா, பால பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இதுதான் 3 முக்கிய பருவங்கள். மற்றதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க, வயசுபடி டீனேஜ் இதெல்லாம் சொல்லி வருவாங்க. ஆனா ஆக்சுவலா பால பருவம், இளமை பருவம், முதுமை பருவம், இதுதான் வாழ்க்கையினுடைய இந்த வாழ்க்கை முறை இப்படியாக அமைந்திருக்கையில் இந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவது குறளில் திருவள்ளுவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை. எத்தனையோ பெறுவேக இந்த உலகத்துல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், என்னெல்லாம் நிலம் வாங்குவேக, காடுகரை வாங்குவேக, பிறகு நகை நட்டுகள் வாங்கி கொடுவேக, செல்வம் சேகரிப்பேக, சேர்த்து வைப்பேக, பிள்ளைகளுக்காக ரஜினிகாந்த் சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க, எக்கச்சக்கமா, சக்கமாவா வந்திருக்கு, என்னவோ சொல்றாங்க. அவ்வளவு சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு நபர் இந்த உலகத்துல ஒரு அளவுதான் சேர்க்கணும். இந்த ஒரு திட்டம் போடணுங்க. 100 கோடிக்கு மேல எவனும் வச்சிருக்க கூடாதுன்னு சட்டம் போட்டா கூட நல்லதுன்னு நினைக்கிறேன். எதுக்குங்க இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க? சாமி லட்சுமிய அளவோட பயன்படுத்தும், லட்சுமிய அளவுக்கு மீறியே பயன்படுத்தும். சரஸ்வதியா எவ்வளவு நாளும் படிக்கலாம், சரஸ்வதி எவ்வளவு நாளும் கற்கலாம், வாழ்நாள் வரைக்கும் கற்கலாம். வீரம்ங்கிறது கூட சும்மா பார்வதி பராசக்திம்பாங்க, அதை கூட நம்ம அளவோடு தான் பயன்படுத்தணும். சும்மா கத்தி எடுத்து குத்திடக்கூடாது. அதனால வீரம்ங்கிறது அதுல ஒண்ணு இருக்குது. சரஸ்வதியை எவ்வளவு நாளும் வச்சுக்கிடலாம். திருக்குறள்ங்கிறது ஒரு சரஸ்வதி. இந்த சரஸ்வதியை கையில் எடுத்து பேசுங்கள். நான் இந்த சரஸ்வதியை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஔவை சரஸ்வதியை பற்றி முதலாவது சொன்னேன். இப்போது திருக்குறள் சரஸ்வதியை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேரல்ல வர. என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வுலகில் யாம் அறிந்தது என்னவென்றால், எத்தனையோ வாக்கியம் பெற்றாலும் அறிவு சார்ந்த, அறிவறிந்த, அந்த வாசகத்தை படிச்சுக்கோங்க. அந்த 2வது வருகிற அறிவறிந்த மக்கட்பேர். அறிவுள்ள பிள்ளைகள் இருக்கிறாங்க. மக்க பிள்ளைகளை பத்தி என்ன செய்ய? சாராயம் குடிக்கிற பிள்ளைகளை பத்தி என்ன செய்ய? கஞ்சா போதை படிக்கிற பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய?
சேட்டை பண்ற பிள்ளைகளை வச்சுக்கிட்டேன்னு அறிவறிந்த மக்கள் பேர். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க முதல் குறள்ல. நீங்க பிள்ளைகளை பெத்தா போதாது, அது அறிவறிந்த பிள்ளைகளாக, அறிவார்ந்த பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை மாற்றணும். அதுக்காக நீங்க முயற்சி பண்ணணும். அந்த பிள்ளைகளை சான்றவனாக வாழ பயன்படுத்தணும், சாலச்சிறந்த சான்றவனாக அமைக்கணும். நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க அரசு வேலைக்கு சேர்க்கணும், அதுக்கு தான் துள்ளிக்கிட்டு கிடக்கீங்க. ஏய் போய் கோச்சிங் சென்டர் போ, படி, இன்னைக்கு ராத்திரி படிச்சியா, காலையில படிச்சியா, எந்திரிச்சியா, இதுதான் வேலை. ஒரு அப்பா அம்மாக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல கோச்சிங் போனியா, பள்ளிக்கூடம் போனியா, இன்னைக்கு வேலைக்கு போற, துட்டு எப்ப தருவ அப்படிங்கிறதுதான் பெற்றோர்களுடைய கவனம். ஆனா அவனை ஒரு சான்றவனாக ஆக்க வேண்டும்னு பைபிள் சொல்லுது, மகாபாரதம் சொல்லுது, திருக்குறள் சொல்லுது, அவ்வை சொல்தா, மூதுரைகள் சொல்லுகின்றன, நல்வழி சொல்லுகின்றன. நீ எத்தனை ஒன்றை வேந்தன் சொல்லுகிறது, உலகநீதி சொல்லுகிறது, வெற்றி வேர்க்கை சொல்லுகிறது, நல்வழி சொல்லுகிறது, மூதுரை சொல்லுகிறது, நன்னறி சொல்லுகிறது, ஆத்திசூடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். நானும் திருக்குறள் வினாத்தாள்னு ஒன்று போட்டு விட்டேன், 20 கேள்வி ஆப்ஷன் டைப்ல. இன்னமும் பார்த்து எனக்கு பதில் வரல. போன் நம்பரும் கொடுத்தேன். சும்மா பெருமைக்கு மாவடிக்கிறதுக்கு திருக்குறளை மாவடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு, பார்த்துக்கோங்க. நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்னும் போன் வரல. 34 பேர் பார்த்துருக்குறாங்க திருக்குறள். அதுல கூட ஒரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நான் வைக்கிறேன் அப்படின்னாரு. அவர் பதிலே பேசல. இப்படித்தான் இருக்குது. ஆனா நான் திருக்குறளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் பாடுபடுறேன். ஆனா எனக்கு இதுல 20 கேள்விகள் எடுத்து 100 கேள்விகள், அதாவது அறத்துப்பால் பொருட்பால் சம்பந்தப்பட்ட 100 அதிகாரங்களிலிருந்து 100 கேள்விகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக 20 கேள்விகள் எடுத்து பரிச்சாத்தமாக வெளியில் விட்டிருக்கிறேன். ஆனா யூடியூப்ல போட்டிருக்கேன், திருக்குறள் வினாத்தாள் படியுங்கள், பாருங்கள், பரிசு பெறுங்கள்னு 1000 ரூபாய் தாரம்னு வேற சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் யாரும் போன் பண்ணல. ஒரு 3 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் போட்டு விட்டு. ஆனா இன்னும் போன் வரல, எனக்கு தகவல் வரவில்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கூட்டம் நடத்துகிறார்கள், பட்டிமன்றம் நடத்துகிறார்கள், நகைச்சுவையோடு பேச வேண்டும் என்று மக்களும் சிரிச்சுட்டு போயிருந்தாங்க. வாராங்க, உட்கார்றாங்க, ஆஹா அப்படின்னு சிரிக்காங்க. அவ்வளவுதான். சிரிக்கிறதுக்காக பிறந்தீங்க, சிரிச்சிருங்க. உலகம் சிரிக்கிறதுக்காக போகாதீர்கள். எந்த பட்டிமன்றம் ஆனாலும் சரி, நான் தெளிவாக சொல்லுகிறேன், இன்றைக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நகைச்சுவைக்காக கூட்டத்திற்கு போகாதீர்கள், கருத்து அறிந்து பேசுங்கள். நெல்லைக்கண்ணன் எவ்வளவு அழகா பேசுவார் தெரியுமா? அவர் சான்றோன். இன்னொன்னு சொல்ற, சந்திரசேகர் இருக்காரு பாருங்க, அவர் அருமையான சான்றோன், மறக்க முடியாது. விஜய் அப்பா இருக்காரு பாருங்க, ஒரு நாள் அவர்கிட்ட பேசினேன், அரசியல்ல சமையல் பண்ண போறோம்னே, எனக்கு என்ன செய்யப்படும், 10 வருஷத்துக்குள்ள நான் சமையல் பண்ணிடுவோம்ல அவர். ஆனா அவருக்கு முந்தி அப்பா மகன் வந்துட்டாரு. ஆனா அவர் மகன் அப்பாவை மதிக்காரா என்னன்னு எனக்கு தெரியல, சரியாக மதிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், கூட்டத்துல கொண்டாந்து முன்னால வச்சுக்கிட்டு பேசுறாரே தவிர அவர்கிட்ட ஆலோசனை அதெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறது, பின்னால் சொல்கிறேன். அவரால் முடியாது, 49 வயசு பையனால இந்த தமிழ்நாட்டை நடத்தி செல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்து. பேசலாம் மேடையில, அப்படி செஞ்சிருவேன், போய் அல்லக்கா வல்லக்கா அப்படின்னா மேடையில பேசிடலாம். சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். சொல்லுவது யாரு? திருவள்ளுவர் சொல்றாரு. ஐயா, உங்களை மாதிரி ஆன்றோர்கள் அவர்களுக்கு ஆலோசனை செய்து எடுத்துட்டு போவையா. அதனால இளமை என்பதனால் அவர்கள் செய்ய மாட்டார் என்று நினைக்க வேண்டாம். நாம நம்முடைய ஆலோசனைகளை அனுப்புவோம். நம்ம அந்த அவர்கள் செய்வது எங்க ஏதோ தப்பு நடக்குதோ, அது ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு, அந்த நம்பருக்கு போன் பண்ண சொல்லியிருக்காரு, அனுப்புவோம். எங்ககிட்ட கொடுங்க. நீங்க சொல்றது பின்னால வருது. சரி, அம்மா நீங்க சொல்றது பின்னால வருது, சொல்லுங்க. நன்றி நன்றி. இல்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் சொல்றது தப்பா நினைச்சுக்க கூடாது, அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று சொல்லுவார்கள். இறங்கி கிளீன் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆனா யாராவது ஒருவர் இறங்கும் போது நாமளும் தோல் கொடுத்து நாமளும் இறங்கி ஒரு வேலை செஞ்சே ஆகும். செய்ய வைப்பதுதான் ஆசிரியர். அதை நீங்க செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. செய்யக்கூடாது என்பது கருத்து அல்ல, ஆனால் செய்வதற்கு சில துணைகள், பெரியாரை துணை கோடல், அதைத்தான் சொன்னேன். இந்த விஷயத்துக்கு நான் வரேன், பின்னால வரேன், நீங்க முந்திக்கிடுதீங்க. நான் உங்கள் அம்மா நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, அம்மா பையனுக்கு சொல்றதுக்கு முன்னாடி முன்னி சொல்லிட்டேன். என்னோட பையன் தானே நீங்க,
என் உள்ள பையன் பெறணும்னா சொல்லியிருக்கீங்கல்ல, அதனாலதான் முன்னாடி சொல்லிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. 10 வருஷம் காத்திருக்கணும். ஒரே மாசத்துல பிள்ளை பிறகு நினைக்க முடியாது. சரிதா? சரி, நன்றி நன்றி. சரிம்மா, வருகிறேன். நன்றிப்பா நன்றி. நன்றிப்பா. நன்றிம்மா. அறிவறிந்த மக்கள் பெறல, அறிவுள்ள பிள்ளைகளை பெறணும்னு சொல்லி 1வது குறள்ல சொல்றாரு. அடுத்தாப்புல அந்த பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. 2வது குறள்ல, எழுபிறப்பும் தீயவை திண்டா. நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு தீய வராதுடா. பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறி. பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறி. பழிக்கு ஆளாத பிள்ளைகளை பெறணுங்க. அறிவு சார்ந்த பிள்ளைகளை பெறணும். இன்னொன்னு சொல்றாரு, பழிக்கு ஆளாகாத பிள்ளைகள், மற்றவர்கள் குறை சொல்லக்கூடாத பிள்ளைகளை நீங்க பெற்றிருக்கணும் அப்படிங்கிறார். வீட்டுல உன் பையன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது பெற்றவர்கள்ட்ட. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2வது குறள், எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கள் பெறின். பிறர் பழிச்சொல்லுக்கு அஞ்சி நடக்கும் நற்பண்புள்ள பிள்ளைகளை பெற்ற ஒருவருக்கு 7 பிறப்பிலும் எத்தகைய தீங்கும் வராது. எப்படி சொல்றாரு பாருங்க, 7 பிறப்பிலும் தீங்கு வராதான். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்ன பிள்ளைகளை பெறணும்? முதல்ல 1வது குறள்ல அறிவுள்ள பிள்ளைகளை பெறணும். மக்கு பிள்ளைகளை பெற்றாதுங்க, மக்கு பிள்ளைகளாகவும் மாத்திராதுங்க. அறிவுள்ள, அதுக்காக மார்க் எடுக்கலையும் கஷ்டப்படாதுங்க. அவனை வேற திறமை, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி மாற்றுங்க. அவனை வேற லைன்ல கொண்டு போங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பள்ளிக்கூடத்துல படிக்கணும்னா, போடா நீ லாயக்கு இல்லடான்னு அனுப்பிடுறாங்க. பட் ஆனா அவன் தன்னுடைய திறமையினால் உங்களுக்கு விளக்கு கொடுத்தான். விளக்கு போடும்போதெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசனை நினைத்து பாருங்கள். நீங்க தினசரி விளக்கு போட்டு இப்படி கும்பிடுவாங்க, பார்த்துருக்கிறேன் சில பேர். ஆனா நீங்க தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி உங்கள் பிள்ளைகளை நினையுங்கள், மாற்றுங்கள். முடியும், முடியாதது எதுவும் அல்ல. அவனுடைய திறமையை மாற்றுங்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பள்ளிக்கூடத்துல போய் படி படி படி. அவனு வேற தொழில்ல அவனுக்கு விருப்பம் இருந்தா திருப்பி விடுங்க. படிச்சு அத்தனை பேருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியுமா? அது நடக்கிற காரியமும் அல்ல, அது முடியாத காரியம். அத்தனை பேர். ஆனா ஸ்டாலின் எல்லாருக்கும் அரசு வேலை கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருங்கிறது நான் பின்னால சொல்றேன். இப்பவுமே நான் வரிசையில வரும்போது நான் அந்த இடத்துல சொல்றேன். ஆக அறிவுள்ள பிள்ளைகளாக இருந்தால் சான்றோன், பழியில் சிக்காத பிள்ளைகள் இருந்தால் அவன் சான்றோன் என்ற கருத்தை 1, 2 குறள்களிலே சொல்லிவிட்டு 3வது குறளுக்கு வரும்போது, 1வது குறள்ல இன்னொரு சொல்ல விரும்புறேன். அறிவுங்கிற இத சொல்லும் போது கம்பராமாயணத்துல ஒரு வாசகம் வருது. அந்த வாசகத்தை நான் அப்படியே வாசிக்கிறேன். வாலிக்கும் நம்ம ராமருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அப்போது வாலி ராமா என்னை தண்டித்தது தவறு என்றான் வாலி. வாலி சொல்கிறார், ராமர் சொல்கிறார், வாலி கர்மங்களை பற்றி அணுவணுவாக நுனித்து பேசுகின்றனையே, மனிதன் விலங்கு என்பது உடம்பினால் அன்று. எதனால தெரியுமா? அறிவின் திறமை என்கிறார். என்னது? மனிதனுக்கு அறிவு வர வேண்டும்ங்கிறார் ராமர் சொல்றார் வாலிட்ட. அதனால தக்க என்ன தகாதன என்ன என்று உணராதவர்கள் மனிதர்களே ஆனாலும் விலங்குகள் தான். இது சரி, இது தவறு என்று சிந்திக்காத மனித இனம் விலங்குதான் என்று சொல்கிறார். அப்ப அறிவில் சிறந்தவர்கள் மனிதர்கள், அறிவில் சிறந்தவர்கள் இல்லாதவர்கள் விலங்குகள் என்று குறிப்பிடுகிறார் ராமாயணத்திலே. கவனியுங்கள். நான் ராமகாவியத்திலே விக்ரமானந்த வாரியார் எழுதிய புஸ்தகத்திலே இருந்துதான் நான் காட்டுகிறேன். இதுல பக்கம் 155 ராமர் வாலி உரையாடல் இருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆகவே அறிவுள்ள பிள்ளைகள், அறிவுதான் சிறந்தது என்று ராமர் வாலிக்கு உபதேசம் செய்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறிவுள்ள பிள்ளைகளை நாமும் அறிவுள்ளவர்களாக வாழ வேண்டும், நமது பிள்ளைகளும் அறிவுள்ளவர்களாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சான்றோனாக சால சிறந்தவனாக மாறுவார்கள் என்பது அதனுடைய அர்த்தம். 2வது குறளுடைய 1 அறிவு, 2வது பழிக்கு ஆளாகாம. பிறங்கா என்றால் சிக்காத, அதில் மாட்டிக்கொள்ளாத என்ற அர்த்தம். பிறங்கா இதெல்லாம் கேள்வியில வரும், பார்த்துக்கோங்க. எதுல கேட்பாங்கன்னா நம்ம டிஎன்பிசியில கூட கேட்கலாம். பிறங்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கீழே 4 இது ஆப்ஷன் டைப்ல கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஆக 2 குறள் சொல்லிட்டேன். 3வது குறளுக்கு வருகிறேன். 3வது குறள்ல தம் பொருள் என்பதும் மக்கள், அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். தம் மக்கள் அவர் பொருள் என்பது பிள்ளை செல்வங்கள்.
தம் பொருள் என்பது பிள்ளை செல்வம் என்பது அது அவர்களுடைய செல்வம். அதனால தம் பொருள் என்பது அவரவர் நற்செயல்களால் வர வேண்டும், தீய செயல்களால் வரக்கூடாது. பிள்ளைகள் தன்னுடைய மனைவியிடமிருந்து பிள்ளைகளை பெற வேண்டும், எங்கோ போய் பிள்ளைகளை பெறக்கூடாது என்பது அதனுடைய அர்த்தமாக வருகிறது. தம் தம் வினையான் வரும், நம்முடைய வினைப்பயன், நம்முடைய வினை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம என்ன செய்யறோங்கிறத அந்த நற்செயல்கள், நம்ம செய்யற நற்செயல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சேரும். இது உளவியல் தத்துவம் இதில் அடங்கி இருக்கிறது. அது 3வது குறளை முடிக்கிறேன். இப்பவுமே 30 நிமிஷம் போயிடுச்சு, நிறைய இருக்குது. அதனால நான் ஒன்னும் கவலை இல்ல, நீங்க கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எடுத்துக்கோங்களா, கொடுத்துறோம் உங்களுக்கு. சரி, நீங்க கொடுத்துருதேங்க, நாங்களே கேட்போம். நீங்க வேற, நான் நேத்து நாங்க 4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம், பிரபஞ்சமும் நானும்னு. அதனால நீங்க போடுங்க, எல்லாம் கேட்போம். அதனாலதானே நீங்க சாதனையாளரா இருக்கிறீங்க. சாதனையாளர் சும்மாவா, எல்லாரும் சாதனையாளர். ஐயா 35 மணி நேரம் பேசியிருக்கேன் நானு 300 பெண்களை பத்தி. ஆமா, அதனால நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம், கவலைப்படாதீங்க. நீங்க திலகம் வச்சிருக்கிறீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க, அதனால உங்களை பெண் திலகம் ஜோதி மீனாட்சின்னு கூட சொல்லலாம். பெண் திலகம் அப்படின்னு நடிகர் திலகம்னு நீங்க பெண் திலகம், உங்களுக்காக உங்களுக்கு சுட்ட விரும்புகிறேன், பெண் திலகம் என்று சொல்லுகிறேன். ரொம்ப சரிம்மா, அடுத்த குறளுக்கு வருகிறேன். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு வைங்க, அந்த புள்ள உங்க சாப்பாட்டுல கொஞ்சம் கைய வச்சதுன்னா அதுதான்டா சந்தோஷங்க. எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அமிழ்தினும் ஆற்ற, தேவாமிர்தத்தை விட அந்த கூழ் பெருசுடா. நீங்க அங்க போய் வானலோகத்துல போய் தேவாமிர்தத்தை பார்க்க வேண்டாம்டா. நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா, நீ கஞ்சியோ அன்னப்பால் எதையோ குடிச்சுக்கிட்டு இருக்க கஞ்சி, அதாவது இந்த கூழ்னா கஞ்சின்னு அர்த்தம். அந்த காலத்துல கூழ் சாப்பிட்டாங்க, இந்த காலத்துல கூழ் எல்லாம் தூரத்துல தள்ளிட்டு புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கோதுமை எதையோ புரோட்டா சாப்பிட்டு பாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாஸ்ட் ஃபுட்ல என்னத்த புள்ள கைய விட போகுது, அது மேல் டாப்ல இருக்கு, சும்மா தொட்டுட்டு பேசாம போயிடும். அதனால பாஸ்ட் ஃபுட்டுக்கும் கூழுக்கும் வித்தியாசம் இருக்கு. திருவள்ளுவர் ஒரு புரோட்டா முழுசா எடுத்துட்டு போயிடும். இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லா புரோட்டா விட்டு போயிடும், அப்பா பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியாமா? சரி, ரைட்டு, சந்தோஷம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய, சின்ன கைகள், நம்ம கை பெரிய கையை கூழ்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், போகும்போது அந்த பிள்ளைய சாப்பிட்டா அதுல ஒரு சந்தோஷம் இருக்குடா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு இன்னொன்னு சொல்றாரு, மக்கள் அந்த பிள்ளைய தீண்டல், நம்ம உடம்ப தொட்டுனா அந்த உடலுக்கு இன்பம். எத்தனையோ இன்பங்கள் இருக்குது. சினிமா பார்த்தா இன்பம், இந்த அவங்க சாராயம் குடிச்சா இன்பம்னு அவங்க சொல்லிவிட்டாலே தாங்க, கஞ்சா குடிச்சா இன்பம்னு இருக்கிறாங்க. தப்பு தப்பு தான், தப்பினை தப்பென்றல் தப்பென்று, தப்பினை தப்பென்று தப்பாக்கல் தப்பு, இது நம்முடைய வண்ணக்குறள். அதனால இந்த இன்பம் இருக்கு பாருங்க, அந்த பிள்ளைங்க சிறு குழந்தை, அதான் இயேசுநாதர் சொல்லுவாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் பாருங்க. தடை பண்ணாருங்க, சின்ன பிள்ளைகளுக்கு அதுகளை சந்தோஷப்படுத்துங்க. அதுக்காகத்தான் அந்த 2 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பேசுனேன். அதை சொல்லி உங்களுக்கு ரெக்கார்டிங் போடணும்னு நினைக்கேன், இந்த லைவ்ல வராதுன்ட்டாங்க, அதனால நான் அதை போட்டு காட்ட முடியல. சரியா? அதனால உடற்கு இன்பம், அந்த பிள்ளைய தொட்டாலே, ஒரு சின்ன பிள்ளைய நம்மளை தொடும்போது சந்தோஷப்படுங்க. அதுக்காக டேய் படா அப்படின்னு சில பேர் விரட்டி விட்டுறது மாதிரி விரட்டி விட்டுறாங்க. மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு, என்னது செவிக்கு இன்பம் கிடைக்கும். அவங்க சொல்ல கேட்டீங்கன்னா கிச்சு பிச்சு கிச்சு பிச்சு அப்படின்னு சில பிள்ளைங்க பேசுங்க. அந்த மாதிரி பேசும்போது அது நமக்கு அப்படின்ட்டு சில பிள்ளைகள் பேசும், அது ஒரு இன்பம், அது ஒரு இசை இன்பம்னு நினைச்சுக்கிடணும் அப்படிங்காரு. அது செவிக்கு இன்பம்ங்காரு. அதுக்கு பிறகு இதே செவிக்கு இன்பத்தை இன்னொன்னு சொல்றாரு, குழல் எரிது யாழ் எரிது என்ப. இசை, இளையராஜா குழல் போடுவார்களா, அது இனிது என்பார்கள். பிறகு யாழ், வீணை இசைக்கிற அந்த காயத்ரின்னு சொல்லுவாங்க, அந்த இசை, இதெல்லாம் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் பெருசுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள் தான் அதை சொல்லுவாங்கன்னு அவர் எழுதி வச்சிருக்காரு. திருவள்ளுவர் எழுதுறது நான் எழுதல. பிறகு இளையராஜா அவங்கள்லாம் ஏன் இப்படி பேசுறேன் என்ன கேட்கிறாங்க. திருவள்ளுவர் சொல்றாரு, யாழ் இனிது
குழலினிது என்பார் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். ஆனா ஒண்ணு, நம்ம இளையராஜா பாருங்க, அவர் குழந்தை இழந்த உடனே அழுவா இருப்பாருங்க. இந்த சொல்ல கேட்டுட்டு தானே அவர் அழுகிறாரு. இவ்வளவு நாட்கள் நம்ம அவதாரணி என்னோடு கூட இருந்தது போயிருச்சேன்னு அவர் அந்த சொல்ல கேட்க முடியாம போயிருக்கேன்னு அழுகிறாரு. அதுல உள்ள அர்த்தம் இருக்கு. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இந்த இந்த சொல்லு கேளுங்க, சின்ன பிள்ளைகளை அரவணைச்சு செல்லுங்க, இந்த பிள்ளைகளோட சண்டை விடாதுங்க, பிள்ளைகளை அடிக்காதுங்க, வீட்டுல இந்த பிள்ளைகளோட அன்போடு உரையாடுங்கள். செல்ல பார்த்துக்கிட்டே இருக்காதுங்க, அந்த பிள்ளைகளையும் செல்ல பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைகளும் செல்ல பார்த்துக்கிட்டே இருக்குதுங்க. அதனால அது கண்ணும் கெட்டு போகும். அதனால அதுகளுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தான் நீ செல்ல பார்க்கணும்னு சொல்லி வைங்க. அது போல நீங்களும் டிவி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பாருங்க. அடுப்புல தோசையை வச்சுக்கிட்டு இங்க வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தோசைகள் இல்லாது என்ன போயிடும். நான் கூட ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருந்தேன், தோசைகள் அடுப்புல வச்சுட்டு இருந்தேன் கடந்த 4 நாளுக்கு முன்னால. அது 3/4 மணி நேரம் பேச்சு, 3/4 மணி நேரம் ஓடிடுச்சு. தோசைகள்ல போய் பார்க்க தோசைகள் வெறும் இதாயிடுச்சு. அதுலயும் எனக்கு ஒரு நன்மை கிடைச்சது. என்ன தெரியுமா? அந்த தோசைகள்ல மறுநாள் சரி பண்ணேன். அந்த அன்னைக்கு கொஞ்சம் சரி பண்ணேன், மறுநாள் சரி பண்ணி தோசை வந்து ருசியா சுடுறதுக்கு படிச்சுக்கிட்டேன். எப்படின்னா, எங்க அம்மா கொடுத்த இது வந்து மசாலா பெட்டி ஒண்ணு, இந்த தோசைகள் 2 தான். இந்த தோசை தேங்க வச்சு அதுல சுத்திலும் எண்ணெய் விட்டு பழகினேன்னா, அந்த எண்ணெய் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது, பார்த்துக்கோங்க. அந்த நல்லெண்ணெயை பயன்படுத்துங்க. மற்ற எண்ணெயை விட அது வந்து எள்ளெண்ணெய் தான். ஆனாலும் சிஞ்சிலி ஆயில் தான் சொல்லுவாங்க. ஆனாலும் அத நல்லெண்ணெய்னு எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னா, அது உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கறி சாப்பிடுவாங்க அந்த காலத்துல. இப்ப மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் வந்த பிறகு கடையில போய் கோழிக்கறி, அந்த கறி, இந்த கறி பிரிட்ஜில் வச்ச இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு எடுப்பாங்க, அன்னைக்கு சாப்பிடுவாங்க. எண்ணெய் தேய்ச்சி, அதாவது இந்த நல்லெண்ணெய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் விளம்பரத்துக்காக பேசல. நல்லெண்ணெய்ங்கிறது இந்த உடம்புக்கு தேய்ச்சி பாருங்க, அந்த தோல் பாலிஷ் வரும், இந்த இரத்த ஓட்டங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி உடம்புல பல நோய்களை அது கட்டுப்படுத்தும் என்பது அதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தான் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரியா? இப்போ 7, 9, 10 3 குறள்களும் சம்பந்தப்படுத்தி வரும். நான் 8வது குறளை சொல்லிட்டு நான் 7, 9, 10க்கு போறேன். ஏன்னா அந்த 3 வந்து 7வது குறள் வந்து தந்தைக்கு சொல்றது, 10வது குறள் மகனுக்கு தாய் மகனுக்கு வருது, 9வது குறள் அம்மாவுக்கு போகுது. நீங்க நல்ல அந்த மக்கட்பேறு அதிகாரத்துல 7, 9, 10 மூன்றும் 7வது குறள் தந்தையின் கடமை என்ன, 10வது குறள் மகனின் கடமை என்ன, 9வது குறள் வந்து தாய் எப்பொழுது சந்தோஷப்படுவாள் அப்படிங்கிறத சொல்லு. அதனால 8வது குறளை மட்டும் சொல்லிட்டு 7, 9, 10க்கு போறேன். அதாவது 8வது குறள் வந்து தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்துக்கு மல்லிதற்கு எல்லாம் இனிது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஜயை எடுத்துக்கிடுவோமே, நம்ம தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, சந்திரசேகருடைய மகன் விஜய் அறிவுடைமை மாநிலத்து மல்லிதற்கு எல்லாம் இனிது. அவர் சொன்னாரு, சொன்னதெல்லாம் பயன்பட்டால் வாழ்வுக்கு இனிமை அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். நீங்க அவரை சொல்லி சொன்னா உங்களுக்கு விளை கொடுங்கிறதுக்காக நான் இந்த சந்திரசேகரையும் விஜயையும் பயன்படுத்தினேன். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை, தம்மை விட தம்முடைய பிள்ளை அறிவுடையமா இருந்தா மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிமை. இந்த தமிழ் மாநிலம்னு எடுத்துக்கோங்களேன், மாநிலத்துங்கிற வாசகத்தை தமிழ் மாநிலம்னு எடுத்துக்கோங்க. மண்ணுயிர்க்கு எல்லாம், இங்க வாழ்ற எல்லா மக்களுக்கும் இனிதாக அமையும் என்று இந்த குறளுடைய அர்த்தம். சரியா? இதை முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் 7வது குறளுக்கு வருகிறேன். தந்தை என்ன செய்யணுங்கிறாரு, தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவை எவத்து முந்தி இருப்ப செயல். எப்படி? சபையில முன்னால இருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறாப்புல அப்பா செய்யணுமா. தந்தையினுடைய கடமை, பிள்ளையை பெத்தா போதாது, அந்த பிள்ளை வந்து முதல் ஸ்தானத்துக்கு வருகிற அளவுக்கு யாரு? அப்பா கடமை, அப்பாவனுடைய கடமை, தந்தையினுடைய கடமை இது என்று திருவள்ளுவர் 7வது குறள்ல சொல்றாரு. ஆனா ஒருவர் தான் வர முடியும், எல்லாரும் வர முடியாது. அதுக்காக நீங்க வந்து திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாருன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதுங்க. பிள்ளைகிட்ட போயடே இப்படி சொல்லி இருக்காருடா,
அப்படின்னு சொல்லி சண்டை போடாதுங்க. அவங்க மண்டையில மூளைன்னு ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூளையில மேடு பள்ளம் இருக்கிறத பற்றி ஒரு செய்தி இருக்கு. பள்ளங்கள் அதிகமாயும் மேடு பள்ளங்கள் அதிகமாயும் நரம்புகள், அதாவது அதனுடைய நரம்புகள் அதிகமாயும் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து ஞானம் அதிகமாக இருக்கும்னு சொல்லி விஞ்ஞான ரீதியா சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பிள்ளைகளுடைய குறைபாடுகள் வந்து மூளையில இருக்குது பார்த்துக்கோங்க. அதனால பிள்ளைகளை வந்து சத்தம் போடாதுங்க. 30 மார்க் எடுக்கணும், 30 மார்க் தான் எடுப்பான். அவனை வேணும்னா 50 மார்க் கூப்பிட்டு போகலாம். 100 மார்க்குக்கு நிச்சயமா கூப்பிட்டே போக முடியாது. அது அவருடைய பண்பு, அவனுக்கு கிடைத்த வரம், அவ்வளவுதான். தலையில மூளையில எழுதி வச்சுட்டான். உன் தலையெழுத்து இவ்வளவுதான் சொல்லுவாங்க. அந்த தலையில எழுத்து இருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்வார். ஒவ்வொருவர் தலையிலையும் எழுத்து எழுதியிருக்கான், அதனாலதான் தலையெழுத்து இருக்கு. ஒரு ஆள் மெனக்கிட்டு ஒரு மண்டை ஓட்டை எடுத்து காட்டினாராம் 4 பேர். எங்க பெருங்கோட்டுங்கிற நம்ம விவேக் பிறந்த ஊர்ல ஒருவர் பெரியவர் சொன்னாரு, சொல்லியிருக்கிறாரு, அந்த தலையில ஒரு சுடுகாட்டுல போய் ஒரு மண்டை எடுத்து உடைச்சு காட்டினாராம். ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார். அதனால தலையில எழுத்து எழுதி இருக்கிறதுங்கிறத அவர் சொன்னது, நான் பார்க்கல, அவர் சொன்னார். அதனால தலையெழுத்துங்கிறது அதை வச்சுதான் தலையெழுத்துன்னு சொல்லியிருக்கான். அதனால தலையெழுத்து வந்து தலையில இங்க எழுத்து எழுதி இருக்கிறது வேற, மூளைங்கிறது வேற. பின்பக்கம் முன்பக்கம் கவனியுங்கள். முன்பக்கம் தலையெழுத்து, பின்பக்கம் மூளை. பின்பக்கம் மூளையிலே மேடு பள்ளங்கள் அதிகமாக இருந்து நரம்பு ஓட்டங்கள் அதிகமாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு அதிக ஞானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை அடிக்காதீர்கள், பக்குவமாக வளர்த்து செல்லுங்கள். வேறு வழிக்கு படிப்பு தான் ஒரு பெரிய உத்வேகம், அல்லது படிப்பு படிச்சுதான் பெருசா ஆகணுங்கிறது அல்ல. வேறு வழிகள் எல்லாம் இருக்கு, கண்டுபிடிச்சுக்கோங்க. சரி, இந்த குரலை விட்டு தந்தையினுடைய கடமை சொல்லிவிட்டேன். அது பிறகு மகன் கடமை என்ன? உதவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அது கடமைதான், அதுவும் கடமைதான். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி. இவன் தந்தை என்னோட்டான் கொல்லும் எனும் சொல். இவன் தந்தை இவனை பெற என்ன தவம் செய்தானோ என பெற சொல்வதாக இருக்க வேண்டும். ஒரு மகன் தன் தந்தைக்கு செய்யும் கடமை இதுதான். மற்றவர்கள் ஏப்பா பரவாயில்லையே, இவனை இந்த அளவுக்கு அப்பா வசத்தி விட்டுருக்காருன்னு சொல்ற அளவுக்கு மகன் தந்தைக்கு, இந்த இடத்துல விஜய்னு போட்டுக்கோங்களேன், தந்தைனா சந்திரசேகர்னு போட்டுக்கோங்களேன், அவர் செய்யற கடமை என்னன்னா, இவன் தந்தை என்னோட்டான் சொல்றாங்க. இப்போ ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, விஜய் இந்த வயசுலயே வந்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல. இதே ஒரு பெரிய இதுதான், இதுல வந்து சந்தேகம் இல்லை. அவர் கொண்டு வந்து விட்டுருக்க. அவர் செய்ய நினைச்சதை மகன் செஞ்சுட்டாரு. அவர் 10 வருஷம் சொன்னார் என்கிட்ட. ஆனா அவர் பையன் இன்னொரு இதுல மெர்சல் படத்துல ஒண்ணு சொல்லுவாரு, அப்படி நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன் அவர் சொல்றது. அதனால அவர் இப்பொழுது அவர் வந்து ஒரு லெவல்ல நிக்காரு. ஆனா அந்த லெவலை தாண்டி சான்றோன், மயில், அடுத்தது வந்து வானம்பாடி, இந்த 2 நிலைக்கும் அவர் வர்றது வந்து அவர் ஆட்சியை பொறுத்தது. அவர் செய்கிற செயலை பார்த்துதான் நான் பேச வேண்டும். நான் சில காலங்களுக்கு பிறகு அது சரியா தப்பா என்று அவர் என்ன அவர் மயிலா அல்லது வானம்பாடியா என்பதை பின்னர் இருந்துதான் பார்க்க வேண்டும். உடனே எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்கள், அவருடைய போன பாதை சரியில்லை என்பது சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் கடந்த காலங்களிலே செய்த சில அதாவது வெற்றி பெற்ற பின் சில செய்த செயல்கள் வந்து தூய சக்தி என்று சொல்ல முடியவில்லை, தீய சக்தி என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள். அந்த பழமொழிக்கு அவர் ஆளாகி விடக்கூடாது என்ற கருத்தும் எனக்கு உண்டு. ஆக மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இதை முடிச்சிடுறேன். அது பிறகு 9வது குறள் தான் ஹைலைட். இந்த மக்கள் பேர்ல, ஈன்ற பொழுதின் பெரிது பக்கம் தன் மகனை சார்ந்தோன் என கேட்ட தாய். எப்படி பெத்த போது ஒரு தாய் சந்தோஷப்படுவா. ஆனா எப்ப கூடுதல் சான்றோன்னு மற்றவங்க சொல்லணும், மயில்னு சொல்லணுமாங்க, வான்கோழின்னு சொல்லக்கூடாது. மயிலு, வானம்பாடி என்னுடைய மகன் அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது அவர் மிக மிக சந்தோஷப்படுவார் என்பது இதுதான் இந்த ஹைலைட்டே. தெரியுதா? அதனால நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த 10 குறளுக்குமான நான் திருக்குறளை விட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் திருக்குறளை முதலில் சொல்லிவிட்டு இனிமே நாட்டு நடப்பை பற்றி உங்களோட பேச விரும்புகிறேன். நாட்டு நடப்பை பற்றி சொல்லும் போது, எனக்கு இப்போ வயசு 82. என்னுடைய வாழ்க்கையில வந்து யார்ட்டையும் நான் லஞ்சம் வாங்கினேன் இல்லை. என்னுடைய வேலையை சேவையாக செய்திருக்கிறேன்.
இப்பொழுது என் தெருமக்களுக்கு செய்கிறேன், என் ஊருக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். நேரடியாக பேசுவேன். இதையும் தைரியமாக, தவறு என்றால் 51,000 என்றால் 51,000 போயிருச்சுமே, 5 லட்சம் ஒரு ஆள் தூக்கிட்டாங்க, அதுவும் போயிருச்சுமே. பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா அது நான் பின்னால் ஒரு குரல் மூலமாக உங்களுக்கு சொல்ல வருது. எனக்கு வயசு 82. அதனால் சில பெரியாரை துணை கூடல் என்ற திருவள்ளுவரின் வாக்குப்படி என்னுடைய சில கருத்துக்களை விஜய்க்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த நாட்டிற்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். அந்த அதாவது பதவியேற்று ஒரு மாற்றம் தேவை. என்னன்னா ஒருவரே ஆள் இருந்தா என்னன்னு தெரியாது. அவரு ஸ்டாலின் செய்த சில தவறுகளோட பேனா வைக்கணும்னு போயிட்டு இருந்தார் கலைஞர். இதெல்லாம் தேவையில்லாது. அப்பா என்று சொல்லட்டுமா, அப்பான்னு சொல்லாமல நீங்க வளர்ந்தீங்க, அப்பா என்று சொல்லட்டுமா, அழைக்கட்டுமான்னு ஒரு புத்தகம் போட்டார். இதெல்லாம் ஆனா அவருடைய சில நன்மைகளை நான் பிறகு சொல்கிறேன். ஆனால் அவர் இந்த மாதிரியான அவர் செஞ்சது போல விஜய் சில விஷயங்களை நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ சமீபமா நான் யூடியூப்ல பார்த்தேன், பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் சென்னையில வந்து ஐயா ஃபைன் போட்டுருந்தாங்க, ஐயா 1000 ரூபாய் வருது, 500 ரூபாய ஃபைன் போட்டாங்க, நான் எங்க போறது, கான்வாய் போவேல இவ்வளவு கூத்து நடக்குது அப்படின்னு. இது உங்கள் காதுக்கு எட்டியதா என்று தெரியவில்லை, நானாவது சொல்கிறேன். இப்படி எனக்கு கான்வாயில ரொம்ப ஆளுகளை கூட்டு போவாதுங்க. இப்பதான் நீங்க போன போக்கு என்ன, பணம் இருக்குது, நீங்க எத்தனை காரணங்கள் வாங்குவீங்க, விமானம் வாங்குவீங்க, உங்களுக்கு அதுல பணம் கிடைச்சிருக்கு. நடிப்பு தொழில உங்களுக்கு ஏராளமான, எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, நடிகர்களுக்கு கிடைக்கிறது. அங்க உள்ள வேலை பார்க்குறவங்க பாவம் பட்னியா தான் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு மனைவிக்கு அங்க ஒரு முக்கிய அந்த சினிமா தொழில முக்கிய வேலையில தான் இருக்காரு, ஆனா மனைவிக்கு ரூபா அனுப்ப முடியாது. அப்படிப்பட்ட நிலையில தான் அங்க சில பேர் இருக்காங்க. சினிமா தொழில யாரு கதாநாயகர்கள் கோடி கோடியாக கொட்டுகிறார்கள், ஆனால் அங்கேயும் ஏழைகள் வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால போகும்போது கான்வாய்க்கு நிறைய பேரை கூட்டு போவாதுங்க. பாவம் ஆட்டோல ஒரு அம்மா பேசுனதை கேட்டேன், அதனால நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஆலோசனை. கான்வாய் செல்லும் போது நிறைய இப்பதான் சண்டியர் மாதிரி போக வேண்டாம், சான்றோனாக செல்லுங்கள். காமராஜர் எத்தனை பேருங்க கூட்டு போனாரு, அண்ணா எத்தனை பேருங்க கூட்டு போனாரு, வேண்டாங்க. நீங்க வந்து நாட்டுக்காக உழைக்க வந்தவர்கள், உழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறவர். அதனால நான் இதை சொல்ல வர்றேன். இன்னொன்னு, எல்லாரும் உறுதிமொழி எடுத்து எழுந்தோம், நேர்மையாக நடப்பேன் அப்படின்னு தான் நான் உறுதிமொழி எடுத்துருக்கேன். இப்போ எதுக்குங்க சோபாவை தூக்கிட்டு அலைஞ்சீங்க? எனக்கு இந்த திருமாவளவன் கூட கொஞ்சம் வருத்தம். அவர் ஆர்டர் கொடுத்த வாங்கணுங்கிறாரு. என்னங்க விளையாட்டு? எங்க ஊர்ல பேசிக்கிட்டுதாங்க 25 கோடி 30 கோடி 40 கோடி ஒரு ஆள் வாங்கிட்டு வந்தாருங்க. அப்போ யார் கொடுத்ததுங்க? எந்த ரூபாய் எப்படிங்க வந்தது? சோபாவுக்குள்ள எப்படிங்க வந்தது? ஒய் சோபா, சோபா இருக்கலாம், ஆனா ஒய் சோபா இருக்கலாமா? பால் காவடி, பன்னீர் காவடி, வேற என்ன காவடி, வேல் காவடி, இப்படி எல்லாம் எடுக்கலாம். சோபா காவடி எடுக்கலாமாங்க? எடுத்துட்டீங்களே, வருத்தப்படுகிறேன். உங்களுக்கு 120 பேர் வந்தவுடன் நிப்பாட்டி இருக்க வேண்டாமா? அப்பொழுது நீங்கள் மயிலாக இருப்பீர்கள், பானும் பாடியாகவும் இருப்பீர்கள். ஆனா அதுக்கு மேல போனீங்க பாருங்க, ஒரு 25 பேரை விலை கொடுத்து வாங்குறதுக்காக புறப்பட்டீங்க பாருங்க, சோபா காவடி எடுத்தீங்க பாருங்க. இதெல்லாம் சரியில்லை, பார்த்துக்கோங்க. அதுக்காகத்தான் சொல்ல வந்தேன். சரி, நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். சோதிடம் பார்த்தீங்கன்னா, சோதிடத்தை பத்தி நம்ம ஈவராப்படியார போய் முதல்ல நீங்க வணங்குனீங்க. அவர் சொல்றாரு சோதிடத்தை பற்றி, அந்த வாசகத்தை வாசிக்கிறேன். 2 வாசகத்தை விட்டுருதேன், ஏன்னா அது வந்து மந்திர அந்த குருக்கள் பற்றி வருது. அதெல்லாம் அவருடைய அவர் சொன்னதை மட்டும் சொல்றேன். நீங்க முதலாவது மரியாதை செலுத்தியது முதல் மரியாதை ஈவராப்படியாருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், சோதிடத்தை பற்றி அவர் எழுதியது, சோதிடம் மந்திரவாதி, மக்களின் பேராசைக்கும் முட்டாள்தனத்திற்கும் பங்குதாரர்கள். எதுக்கு பங்குதாரர்களாம்? முட்டாள்தனத்திற்கு. சோதிடம் இது, இந்த சோதிடம் பார்த்துக்கிட்டு நீங்க போனீங்களா? ஈவராப்படியாரை கும்பிட்டு மரியாதை இருக்கு அவங்களுக்கு? எங்க போகணும்னு தெரியல பார்த்தீங்களா? பாதை மாறி போகிறீர்கள். பால் வண்ணம் பருவம், அந்த அதுல நான் நேர்வழியில் போறதுக்குன்ட்டு எம்ஜிஆர் எனக்கு வழிகாட்டினான்னு அந்த பாட்டு வரும், பால் வண்ணம் பருவம் கொண்டு, அந்த பாடல். அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு கடைசியில ஒண்ணு எழுதுறாரு, விருச்சிக லக்கணத்தில் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் 4158 குழந்தைகள் பிறந்திருந்தால் ஒரே விதமான பலன் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு எழுதுறாரு. புத்தகம் பார்த்துக்கோங்க. இதுதான் இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி வச்சிருக்காரு. அவரு சும்மா சேட், இவர் அப்படியே லேசான ஆள் இல்லை.
படிங்க. அவர் சொன்னதை எல்லாம் எடுத்துக்கிட வேண்டாம், எது சரியோ அதை எடுத்துக்கோங்க. ஆனா சோதிடத்தை பற்றி அவர் சொல்றது முழுக்க முழுக்க உண்மையாகத்தான் தெரிகிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். இதுல எல்லாம் போய் பின்னிக்கிட்டு கிடக்காருங்க. நீங்க இனிமே சோசியம் பார்த்து தான் ஆஸ்பத்திரி திறப்பம்னு போவாதங்க, சோசியம் பார்த்து தான் உதவி செய்வோம்னு போவாதங்க. சோசியம் பார்த்து தான் நான் சோசியம் பார்த்த பிறகு விளக்க சொல்லலாம், மேற்க சொல்லலாம், வடக்க சொல்லலாம், இன்னைக்கு சடவை போக மாட்டோம்னு அப்படிலாம் இருந்துடாது. நான் உங்களுக்கு வேற வழி சொல்லித்தரேன், நீங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், இல்லைன்னா பேசாம விட்டுருவேன். எனக்கு என்னங்க, நான் சொல்லி நீங்க செய்யணும் என்ன இருக்கு? நான் சொல்லி நீங்க செய்யணும், உங்க மொழியை பயன்படுத்துங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க தான் வந்திருக்கீங்க, அதனால நான் சொல்லக்கூடாது. நான் சொன்னா அது நீங்க செஞ்சதா. எங்க திருவேங்கடத்துல இருந்து ஒரு பாட்டு எழுத போனாரு, ஒரு பிடபிள்யூடியில வேலை பார்த்தவர். சென்னைக்கு போயிட்டு திரும்பி வந்தாரு. அவர் ஒரு பாட்டு எழுதினார், வேலம்மா அப்படின்ட்டு என்னவோ மரத்தை பார்த்த அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு பாடல். நான் கேட்கறதுக்கு இனிமையாத்தான் இருந்தது. 7 லட்சம் ரூபாய் செலவாச்சு. சினிமால பாட்டு எழுத போனேன், என்ன முடிஞ்சதா அப்படின்னா, அடப்போங்க, அங்க போய் 7 லட்சம் செலவானதுதான் மிச்சம், நம்ம இதை தூக்கிடுதாங்க அப்படின்பாரு. நம்ம இதை தூக்கிட்டு பாட்டு எழுதியிருக்காங்க அம்பாரு. தெரியுதா? இது மாதிரி நான் கேட்டிருக்கேன் சில செய்திகள். அவர் திருவேங்கடத்துல பிடபிள்யூல ஆபீசரா வேலை பார்த்தவர். அவர் இப்படி சொன்னார். அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால நீங்களே தேடிக்கோங்க. நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, நான் அப்படி செஞ்சணும் இப்படி செஞ்சணும். பிறகு நான் சொல்லி நீங்க செஞ்சதா வந்துடக்கூடாது. நீங்களே செய்யுங்கள். அதற்காக வாழ்த்துக்கள். சோதிடத்தை பற்றி பெரியார் சொன்னதை. ஆனா ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க, பைபிள் ஜோசப் வேற, விஜய் ஜோசப் வேற. பைபிள் ஜோசப் எப்படி இருந்தான்னு தெரியுமா? அவன் அந்த போத்திபார் அரண்மனையில வசிக்கிற காலத்துல ஓடிட்டான். அவனுக்கு என்று நேர்மையானவன், உண்மையானவன், மதிப்பு மிக்கவன், மாண்பு மிகு உயர்ந்த மனிதன் என்று பெயர் எடுத்தான் பைபிள் சொல்லுகிறது யோசேப்பை பற்றி. அந்த ஜோசப் வேறு, இந்த ஜோசப் வேறு. ஏனென்றால் நீங்கள் உங்கள் மனைவியை அழைத்து வாழ்க்கை நடத்துங்கள், அதுதான் சிறப்பு. காரணம் என்னவென்றால் 1 தீமோத்தேயு, பைபிள்ல 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நான் அப்படியே வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் பைபிள்ல 1 தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்கிறார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால். சபாநாயகரும் இந்த வாசகத்தை கொஞ்சம் அவருக்கு சொல்லுங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் சட்டசபை, தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சட்டசபையை எப்படி விசாரிப்பான்னு எழுதுறேன் நான். இந்த தேவனுடையங்கிறதுக்கு இந்த இடத்துல சட்டசபைன்னு போடுறேன். சட்டசபையை எப்படி விசாரிப்பாரு? அதனால எங்கேயும் சுத்தாம நேர பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது கூட்டு நடத்துறது ஒரு சிறப்பு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆலோசனை தான் இதெல்லாம் கருத்து. அதுக்காக நீங்க எப்படி செய்யணுங்கிறது அது உங்கள் பாடு. ஆனா பைபிள் சொல்லுது, பைபிள் சொல்லுகிறது, அறியாதிருந்தால், சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் அவன் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சட்டசபையை எப்படிங்க விசாரிக்க முடியும்? தேவனுடைய சபையை விசாரிக்க முடியாதுங்க சட்டசபை. அதனால புரிஞ்சுக்கோங்க. அதனால இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. மெர்சல் படத்துல சொல்லுவீங்க, ஒரு டாக்டர் உருவாகணும்னா 5 வருஷம் ஆகணும். என்ஜினியர் உருவாகணும்னா 4 வருஷம் உருவாகணும். தலைவன் உருவாகணும்னா யுகமே தேவைன்னு நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்ல. ஆனா 3 வருஷத்துல 2 வருஷத்துல நீங்க தலைவன் ஆயிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு. அதனால கொஞ்சம் சிந்திங்க. இதெல்லாம் வந்தது யோகம். இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிற லக்கு கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்காது. நானும் விடிய கத்திட்டு இருக்கேன், இந்த அம்மா விடிய சார்ந்த ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கு. எங்களுக்காக கிடைச்சிருக்கு, உங்களுக்கு தானே கிடைச்சிருக்கு, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க 69 படம் நடிச்சதுனால தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதை பார்த்து தானே போட்டிருக்காங்க. மாற்றம் தேவை, மாற்றம் தேவை. வந்து விட்டீர்கள். அதை நீங்க பைபிள் ஜோசப் மாதிரி மாறணும். என்னது தீமைக்கு சபையை நடத்துகிற மனிதனாக மாறுங்கள். உங்க வீட்டம்மாவை அழைச்சிட்டு வாங்க, சங்கீதாவை அழைச்சிட்டு சங்கீதம் பாடுங்கள். தாவீது சங்கீதம் 150 அதிகாரம் எழுதியிருக்கான். அதுபோல நீங்கள் சங்கீதம் பாடுங்கள். இதெல்லாம் ஆலோசனை தான். பிறகு என் மேல கோச்சு விடக்கூடாது. நீங்க இந்த என்ன இப்படி பேசுதாரு, பெரியாரை துணை கூடல்ங்கிறது அந்த அதிகாரத்தின்படி நான் உங்களுக்கு சில கருத்துக்கள் மட்டும்தான் சொல்வேன். தெரியுதா? மெர்சல் படத்துல நீங்க தான் சொன்னீங்க யுகம் வேணும்னு சொன்னீங்க. ஆனா 3 வருஷத்துல தலைவனாக இருக்கிறீங்க. நல்ல வாய்ப்பு, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். யுகம் என்றால் பல லட்ச வருஷங்கள். அது அதிகாரங்களிலே தமிழ் அகராதியில எழுதப்பட்டிருக்கிறது.
கலியுகம், இப்பொழுது நடப்பது கலியுகம் என்று சொல்கிறார்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரி, இன்னொன்னு சொல்ல விரும்புறேன் பாருங்க. 1000 500 கொடுத்தாங்க, எல்லாருக்கும் 1000 500 கொடுத்தாங்க. உங்க விஜய் ரசிகர்களும் வாங்கியிருக்காங்க. நீங்க சொன்னீங்களா விஜய் ரசிகர்கள் வாங்கக்கூடாதுன்னு? அங்கேயே தப்பு நடந்துருச்சுங்க. விஜய் ரசிகர்கள் பூரா வாங்கியிருக்காங்க, எங்க தெருவில் வாங்கியிருக்காங்க விஜய் ரசிகர்கள், எனக்கு தெரியும் வாங்கியிருக்காங்க. பிறகு நீங்க எப்படிங்க தீய சக்தி தூய சக்தின்னு பேசுவீங்க? உங்க ரசிகர்களை சரிப்படுத்துங்க, வாங்க கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க பணம் கொடுக்கலன்றது வேற, உங்க ரசிகர்கள் வாங்கிட்டாங்க, 1000 500 வாங்கியிருக்காங்க. அதை விட வேடிக்கை என்னன்னா, 1000 உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி 500 வாங்கிக்கிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லி மாத்திட்டாங்க. பார்த்தீங்களா? உங்களுக்காக எவ்வளவு அது பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய் சொல்லக்கூடாதுல்லோ, பொய் சொல்லிட்டா அது தப்பு இல்லையா? எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்குனார் திருவள்ளுவர். என்ன விளக்கு? பொய்யா விளக்கு, பொய் சொல்லக்கூடாத விளக்கு விளக்குங்க. நம்ம எல்லாம் விளக்கு, பொய் சொல்லுகிறோம். நீங்க நேர்மையாக நடக்கணும்னு சட்டசபையில உறுதிமொழி எடுத்துட்டு இந்த கூத்து பண்ணலாமாங்க? 120 பேர் வந்த உடனே கம்முன்னு இருந்திருக்க வேண்டாமா? 25 பேரை விலைக்கு வாங்கணுமா இந்த லாட்டரி பணத்தை வச்சுக்கிட்டு? எங்கங்க சொல்றாங்க எங்க ஊர்ல, நான் சொல்லல, எங்க ஊர்ல போய் கேளுங்க, இல்லைன்னு சொல்றாங்க. இப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்கன்ட்டு. கேவலம் இல்லையா? நமக்கு கொஞ்சமாவது இது இந்த வாசகத்தை சொல்ல விரும்பவில்லை, வேண்டாம், அதனால நான் நகர்ந்து செல்கிறேன். பிறகு இன்னொன்னு, 4 எம்எல்ஏக்களை வாங்குறீங்க, விலைக்கு வாங்குறீங்க, இதெல்லாம் தப்பு. அவங்களா உணர்ந்தா வராங்க, பதவி கிடைக்கணும்னு வராங்க, ஏதாவது ஒரு மந்திரி பதவி கிடைக்கும்ட்டு தான் அவங்க வராங்க. அங்க விட்டுட்டு உங்க கட்சியில இருந்து 4 பேர் போனா நீங்க எவ்வளவு வருத்தப்படுவீங்க? யோசிங்க. எப்பா நீ அங்கேயே இருப்பா, அடுத்த சட்டசபை தேர்தல் வரட்டுப்பா, அப்போது பார்த்துக்கிடலாம்னு நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா? அதுதானே தூய சக்தி. ஆனா இப்படி செஞ்சீங்களே, இது சரியா? கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் நான் சொல்வது மக்கள் பேசுகிறார்கள், இதை நான் இந்த நாட்டிற்காக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். செல்வம், நீங்கள் ஒரு செல்வம், இந்த செல்வத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். கிடைத்திருக்கிற இந்த செல்வத்தை, சந்திரசேகருக்கு கிடைத்திருக்கிற ஒரு செல்வம், எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு செல்வம், சரியாக பயன்படுத்துங்கள். கோட்டை விடாதீர்கள். கோட்டையை பிடித்திருக்கிறீர்கள், கோட்டை விடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து. சரி, நான் பிறகு உங்க கூட இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் குற்றவாளிகள் கூட இருக்காங்க, பார்த்துக்கோங்க. குற்றவாளிகள் எம்எல்ஏக்களாக மாறி இருக்கிறார்கள். அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்கிறீங்க, வந்திருக்கிறாங்க, அவங்களை சரியா பயன்படுத்துங்க. இன்னொன்னு, சபாநாயகர் யோபு சபாநாயகர் பிரபாகர் அதாவது பதவியேற்பு விழாவிலே பைபிள்ல ஒரு வாசகம் சொல்றாரு. யோபு, அது யோபு 9ஆம் அதிகாரம், அதாவது யோபு 9ஆம் அதிகாரம் 11வது, அதாவது எத்தனாவது வசனம்னா, யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அவர் பேசி இருக்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படிங்கிறார். அவருக்கு அவர் தேவ வாக்கியங்களை நிறைய வாசிச்சிருக்கிறாரு, அதனால அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னால அந்த முழுகிற ஜபம்னு இந்த கிறிஸ்தவங்க நடத்துவாங்க. என்ன செய்வாங்கன்னா, கர்த்தாவே தமிழ்நாட்டுல ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் வரணும்பாங்க, ஜபம் பண்ணாங்க. நடந்துருச்சு. 30 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்கு. இதுல சபாநாயகர் பைபிள்ல சில நல்ல கருத்துக்கள் இருக்கு. அதுல நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அதை நான் சொல்ல விரும்பவில்லை, கிறிஸ்தவர்கள் மனம் வேதனைப்படும் என்பதற்காக நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஆக இவர் சொன்னார்ல, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரா, என்னப்பா என்ன பேரு? பிரபாகர் தானே சபாநாயகர் பேரு, பிரபாகர். அவர் இந்த வசனத்தை தான் பேசுறார், யோபு 9ஆம் அதிகாரம். அதே நேரத்துல அவர் ஒண்ணு சிந்திக்கணும். யோபு 1ஆம் அதிகாரம், அதே யோபு 1ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. என்ன செய்யவில்லை? பாவம் செய்யவில்லை அப்படிங்க. நீங்க பிரபாகர் அவர்களே, நீங்க உங்க சபாநாயகர் பதவி இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக இந்த 120 பேரை கடந்து எந்தெந்த பாடுகள்லாம் உங்க தலைவர் பட்டாருங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? யோபு இவை எல்லாவற்றிலும் பாவம் செய்யவில்லை.
விஜய் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். இந்த வசனத்தை எதற்காக சொல்கிறேன் என்றால், விஜய் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக நான் சொல்லி விடுகிறேன். தெரியுதா? இவை எல்லாவற்றிலும் யோபு சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கடைசி வசனம், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை. பாவம் செய்யக்கூடாதுங்க. யோசிங்க. ஊழல் பணம் ஊழல் நிறைந்திருக்கிறதுன்னு தானே வந்திருக்கிறீங்க. அதனால யோசிங்க. நீங்க ஒரு விஷயம் யோசிங்க. இன்னொரு விஷயம், எனக்கு தெரிந்த நண்பர் ராஜபாளையத்துல இருக்கிறார். அவர் விவசாயி, 4.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறார். அவர் சொன்ன வாசகத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னாரு, நான் கேட்டேன், விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று வந்திருக்கிறது, அது பயனுள்ளதா பயனற்றதா என்று அவரிடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், பயனற்றது என்றார். ஏன் என்று கேட்டேன். 5000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க, எதுக்கு காணும் அப்படின்னாரு. என்னுடைய கடன் தள்ளுபடி 5000 ரூபாய் அப்படின்னாரு. யோசியுங்கள். கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு சும்மா அந்த சின்ன பிள்ளைக்கு மிட்டாய் கொடுத்தது மாதிரி கொடுக்காதங்க. உங்களால் முடியாது. இதெல்லாம் சொல்லாம சொல்லிட்டேங்க. இதெல்லாம் சங்கடங்கள். 717 சாராய கடைகளை மூணதாக சொல்றீங்க. அவன் வேற எங்கேயே வாங்க போறான், அவ்வளவுதான் நடந்திருக்கு. சாராய கடையை மூடினாப்புல அவன் திருந்திட்டாம்னா அர்த்தம் இல்லைங்க. அவன் வேற கடையில வாங்க போறான். அதுதான் நடக்க போகுது. சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு வேற வழிகளை தேடுங்கள். பார்ல போய் சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டு வராங்க, வீட்டுக்கு ரூபா கொடுக்காம. எவ்வளவு ரூபா அதுல போகுதுங்கிறது தெரியுமா? குடி குற்றம்னு கொடி உடம்புக்கு ஒவ்வாதது என்று எழுதி போட்டுட்டு குடியவே நீங்க சாராயத்தை விற்க. இதெல்லாம் ரொம்ப பேசினா ரொம்ப வித்தியாசமான நிலை ஏற்படும். இதெல்லாம் நாம சான்றோனாக, எல்லாரையும் சான்றோனாக, சால சிறந்த சான்றோனாக மாற்றுவது நமது கடமை. திருக்குறளை போதியுங்கள். நீங்க பாடத்தை படிச்சு மார்க் எடுத்தா போதும், திருக்குறள்ல பரிச்சை வைங்க. திருக்குறள்னு தனி பாடத்தை ஏற்படுத்துங்க. பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தி 1330 குறளையும் இன்பத்துப்பால கொடுக்காதுங்க. அறத்துப்பால் பொருட்பால்ல இருந்து கேள்வி கேளுங்க, படிக்கட்டும். 108 அதிகாரம் இருக்குது. 108 சுத்தட்டும். கோயிலை சுத்த வேண்டாங்க, திருக்குறளை சுத்தட்டுங்க. இந்த மக்கள் மேன்மை அடைவீர்கள். நான் அதுக்காக சொல்றேன். திருக்குறள்ல இருந்து 108 அதிகாரத்தையும் வச்சு கேள்வி கேளுங்கள், பரிசு கொடுங்கள். திருக்குறள் திட்டம்னு உருவாக்குங்களேன். என்ன இருக்குது? திருக்குறள் மேன்மை திட்டம் அல்ல திருக்குறள் உயர்வு திட்டம் அப்படின்னு போடுங்களேன். யோசிங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துங்க. நல்ல பையன்களை உருவாக்குங்கள், நல்ல மாணவர்களை உருவாக்குங்கள். அவர்கள்தான் ஆபீஸுக்கு வரப்போகிறார்கள். அவர்களிடம் மறுபடியும் லஞ்சம் வாங்க போகிறார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அடுக்கிய கோடி வரினும் குடி பிறந்தார் குன்றுவசி. நல்ல குடியில பிறந்தவன் வாங்க மாட்டாங்களா, நாரக்குடியில பிறந்தவன் தான் வாங்குவான் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. திருவள்ளுவர் சொல்றார் பொருட்பால்ல, குடிமை அதிகாரத்துல சொல்றாரு, புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம நடத்தணும். அதுக்காகத்தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு வரேன். இது நான் சொல்லிட்டேன். திருக்குறள் பயனுள்ள ஒரு திட்டத்தை, திருக்குறள் திட்டம் ஒன்று உருவாக்குனீங்கன்னா அது இந்தியாவுக்குன்னு அதுக்குன்னே பாடம் நடத்துங்க. நிறைய நீதிமொழிகள்ங்கிறது வேற பாடங்கள்லாம் நடத்த வேண்டாம். திருக்குறளை மட்டும் நடத்தினீங்கன்னா போதும், நம்ம மேன்மை அடையலாம். சரி, அதுக்கு பிறகு நீங்க ஸ்டாலின் அதிகமா திட்டாத. ஸ்டாலின் அன்கள், ஸ்டாலின் சார்ந்து பேச பெரியவருங்க. அவர் உங்களுக்கு வயசு 49, அவருக்கு வயசு வேற 70க்கு மேல. அவரை போய் ஸ்டாலின் அன்கள், ஸ்டாலின் சார், இது என்ன உங்களுக்கு பேச்சு? நாகரிகம் வேணுங்க, நாவடக்கம் வேணும். மேடையில ஏறும்போது அவர் பாவங்க. அவர் சொன்னாரு, என்னுடைய சக்திக்கு மேல் உழைத்தேன் என்று சொல்கிறார். அதனால அவரை பற்றி அப்படிலாம் பேசாதது. அவருடைய காலத்துல ஊழல் நடந்தது உண்மை, அதுல மாற்று கருத்துக்கெல்லாம் இடமில்லை. ஊழல் நடந்தது உண்மை. அதாவது டிரான்ஸ்பர் ஊழல் இருந்தது. பிறகு எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15% கமிஷன் போச்சு. இதெல்லாம் நடந்தது. ஆனா உங்க எம்எல்ஏக்கள் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களாங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. நீங்க உங்க எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்தி வைங்க. வரும் டெண்டர் ஊழல் வரும். தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இவ்வளவு ரூபா கொண்டு வந்துடும்னு 2.25 கோடி வரைக்கும் வருது. தெரியுதா? இந்த 2.25 கோடியை அவங்க வாங்காம இருப்பாங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்பந்தான் நீங்க தூய சக்தி. வாங்கிட்டாங்கன்னு வைங்க, நீங்களும் தீய சக்தி தான். பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய விஷயம். நான் ஏன் சொல்றோம்னா,
ஸ்டாலின் செய்த திட்டங்கள் வந்து இந்த தாலுகா ஆபீஸுக்கு இந்த 1000 ரூபாய் முதியோர் உதவி திட்டத்துக்காக அலைவாங்க. சார் சார் அப்படின்னு அலைவாங்க. எங்க டாக்டர்கிட்ட போய் சர்டிபிகேட்டுக்கு ஒரு 500 ரூபாய். பிறகு இந்த ஆளு சரிதான் தகுதியுடையவர் தான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கொடுத்து போய் 2000 ரூபாய் புரோக்கர்கள் இருந்தாங்க. புரோக்கர்கள் எதுக்குப்பா, நான் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு 1000 ரூபாய் கொடுத்தாரு பாருங்க. உங்களால கொடுக்க முடியாது. 2500 சொல்லி இருக்கீங்க. 10 லட்சம் கோடிங்கிறது கடன் வந்து 30 லட்சம் கோடியா மாறிடும். பார்த்துக்கோங்க. விளையாட்டுத்தனமாக பேசி விட்டீர்கள். விளையாடலாம். எது நீங்க ஒரு படத்துல கால்பந்து விளையாடுவீர்கள், விளையாடலாம். ஆனால் இதில் விளையாட முடியாது. 2500 கோடி 2500 ரூபாய் மாசம் கொடுத்து 6 சிலிண்டர் கொடுத்தீங்கன்னா 30 லட்சம் கோடி கடன் வந்துடும். பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் அதனால அவர் சொல்றதுல வந்து அவர் செஞ்சாரு, அதை பாராட்டுங்க. இந்த ஆள் வந்து உங்களுக்கு போங்கப்பா ஆட்சி நடத்தட்டும்னு சொன்னார் பாருங்க, அதுக்கு மதிப்பு கொடுங்க. நீங்க அது மாதிரி பேச மாட்டேங்க. என்னன்னு தான் பேசுறீங்களே தவிர, அதாவது செய்த செயலுக்கு இந்த நம்ம மோடி பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து ராக்கெட் விட்டுருப்பாரு. மறுநாள் அவர் பிரதமர் போய் மன்மோகன் சிங் மோடி தான் ராக்கெட் ஏற்றுவார். ராக்கெட் இதுல போய் உட்காந்துக்கிட்டு பதில் கொடுப்பாரு. அது மாதிரி செய்யாதங்க. அந்த ஆள் செய்தது வேற. நான் 5 வகை திட்டம் சொல்றேங்க. 1 மகளிர் உரிமை திட்டம், 2வது காலை உணவு திட்டம், 3வது புதுமை பெண் திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு, நான் முதல்வர் திட்டம் எல்லாருக்கும். அது பிறகு 70 வயசு ஆட்கள்லாம் அலைதாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வீடு ரேஷன் அரிசியை கொண்டாந்து கொடுத்தாரு. சீனி ரேஷன் கடையெல்லாம் வீட்டுக்கு வீடு. நான் கூட எனக்கு சீனி வீட்டுல தான் வாங்குறேன். நான் சீனிக்காரக்காரன், அதனால சீனி தான் வாங்கிக்கிறேன். என் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை. நான் அந்த ரேஷன் கடையில போய் 2 மணி நேரம் நிற்பேன். யாரும் பார்க்க மாட்டாங்க, வயசானவர்லாம் கேட்க மாட்டாங்க. வரிசையில் இல்லைம்மா, எல்லாம் மாற்றி காட்டினாரு பாருங்க. நன்றியோட நினைச்சு பார்க்கணுங்க. 1000 ரூபாய் வாங்கினதுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க 2500 கொடுத்தது பிறகு நன்றி சொல்லுவோம். அதனால நன்றி மறந்த தமிழகம் என்னை பொறுத்த அளவு. அவ்வளவுதான். ஒரு வார்த்தையில சொல்லி அடுத்து செல்கிறேன். நம்ம இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க, காக்ரோச் கட்சி. காக்ரோச் கட்சின்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எப்படின்னா, நான் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கையில ஒரு அம்மா பைபிளை எடுத்துக்கிட்டு பேசிச்சு. அதுல ஒரு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, திகையாதே பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு 2-3 தடவை சொல்லிச்சு. சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா பின்னால ஓடி போயிடுச்சு. என்னன்னு பார்த்தா, அந்த புல்பிட் இருக்கு பாருங்க, அந்த மேசையில ஒரு காக்ரோச் ஓரமா நின்றுருக்கு. அது எட்டி பார்த்த உடனே ஓடிய போயிடுச்சு. காக்ரோச்சை பார்த்த உடனே அந்த அம்மா, பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்னு சொன்ன அம்மா ஓகலம்மா. அந்த அம்மா பேரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த அம்மா பின்னால ஒடியே போயிடுச்சு. அது மாதிரி காக்ரோச்னு ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு. டெட் பரீட்சை வைக்க கூடாதுங்க, ஜெட்டு பரீட்சை வைக்கணும். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பாருங்க, தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினார். திருக்குறள் படிக்கலைங்க அந்த நீதிபதி. காக்ரோச்சுங்கிற வார்த்தையை சொன்னா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க. என்னங்க இளைஞர்களை பார்த்து கரப்பாம்பூச்சின்னு சொல்லலாமாங்க? எவ்வளவுங்க படிச்சிருக்கிறாரு, ரிட்டையர்ட் ஆக போறாருங்க சூரியகாந்த். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அது வேற என்னங்க இப்படி பேசி விட்டாரு? அவருக்கு திருக்குறள் கத்துக் கொடுக்கணுங்க. தீயினால் சுட்டவன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவள். நாவினால் கரப்பான்னு சொன்னேன்னா வடுவாயிருண்டா, உள்ளத்துல இருந்து போகாதுடா, காலமெல்லாம் நினைச்சுட்டு இருப்பான்னு அவருக்கு சொல்லணும். ஜெட்டுன்னு ஒரு பரீட்சை வைக்கணுங்க, ஜட்ஜஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். வருஷம் பூரா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுனா ஒரு பேரும் வேலை பார்க்க மாட்டான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு படக்குன்னு சொல்லி போட்டான், எழுது அப்படின்ட்டான். இதுல பூரா மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குதுங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்க முடியாம பாடத்தை படிச்சுக்கிட்டு கிடக்குங்க. பாடம் சொல்லி கொடுக்குறவன், பள்ளிக்கூடத்துக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவன் பாடத்தை படிச்சு சொல்லி கொடுக்கணுமா, இவன் பாடம் படிக்கணுமா? இவன் மாணவன் ஆக்கிட்டேங்களே. கொஞ்சம் புரியல நான் சொல்றதா. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. சாலமன் ஒரு ஞானி இருந்தான். ஒற்றே நாள்தான் தீர்ப்பு. ஒரு பொம்பளை வாரா, இது ஏன் முள்ளங்கா, அவ சொல்றா ஏன் முள்ளங்கா, வெட்டி ஆளுக்கு பாதி கொடுங்க. உண்மையான தாய் சொல்றா, அவளை வளர்க்கட்டும்ங்க. உடனே அவட்ட பிள்ளைய கொடு அப்படின்னு. எத்தனை நாள் தீர்ப்பு? ஒரு நாள்ல தீர்ப்பு சொல்லிவிட்டாங்க. இங்க அப்பாவு 10 வருஷம்
நீங்க சொல்லி என்னப்பா ஆக போகுது, அப்பாவை ஜெயிச்சிட்டாருன்னு அவர் சந்தோஷப்பட்டு அவரு 105 ஓட்டுல இப்ப ஜெயிச்சாருன்னு சொல்லுது. அவன் 104 ஓட்டு 5 வருஷம் இருந்துட்டான். அதுக்கு பிறகு இன்னமும் 5 வருஷம் எப்பா இத சொல்றதுக்கு 10 வருஷம் பாப்பா அவங்களுக்கு. எப்ப வாய்தா போட்டே நீங்க காலத்தை தள்ளிடுறீங்களப்பா. ஆனா வாய்தா போடட்டா வக்கீல்களுக்கு வந்து சங்கடம், ஒரு சிக்கல் இருக்குது. வாய்தா போட்டா தான் அவங்களுக்கு ரூபா கிடைக்கும். இதுல எல்லாம் வேற மாற்று வழி ஏற்படுத்தணும். வக்கீல்களுக்கு பூரா பேரும் படிச்சுட்டு அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி செய்யுங்க. பாவம் அவங்க வந்து மக்களுடைய ஒவ்வொரு வாய்தாவுக்கு ஒரு ஆள் எங்க ஊருக்காரர் சொன்னாரு, இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டேன்னா, மதுரைக்கு போகுது, அந்த நீதிமன்றம் சொல்லிட்டு முடித்து வைக்கப்படுகிறது என்றுச்சு. மறுபடி போறோம் வாய்தா கொடு, முடித்து வைக்கப்படுகிறதுன்னு சொன்ன பிறகு நீ எதுக்கு வாய்தா கொடுத்த? என்னப்பா நீதிமன்றம், நீங்க கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் நடந்த உண்மைகள். நான் என்னோட திருக்குறளை பத்தி தான் பேசுறேன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் திருவள்ளுவர் தான் சொல்றாரு. ராமாயணம் விட்ட பாடல்ல அறிவுடா என்ன, தக்க என்ன, தகாத என்ன, அவன் தான்டா மனுஷன் அப்படின்னு சொல்லி ராமாயணத்துல ராமர் சொல்றாரு. ராமர் திருவள்ளுவர் சொல்றதை விட்டுருங்கப்பா, நான் சொல்றதை விட்டுருங்கப்பா, ராமர் சொல்றதையாவது காணுங்கப்பா, அயோத்தி ராமர் சொல்றதையாவது காணுங்கப்பா அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஆகவே நீங்கள் யோசியுங்கள். ஒற்றை நாள்ல தீர்ப்பு சொன்னா கல்வியின் தரம் வந்து தானாக கனியக்கூடியது, நீதியின் தரம் வந்து தடி கொண்டு உயர்த்தப்பட வேண்டும். காரணம் என்னவென்றால் நீதியின் தரம் வந்து இந்தியாவில் சரியாக இல்லை. அதை சரிப்படுத்துவது நீதிமன்றத்தின் கடமை. அரசு சட்ட ஆலோசகர்கள், வக்கீல்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய கபில் தேவ், இந்த மாதிரி கபில் தேவ்னு வருது, நம்ம இவர் வேற வேற நீதி வக்கீல் சங்க தலைவர் வேற வேற, நான் விளையாட்டு வேற தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவர் வேறு கபில்னு வரும்பாங்க. அவர் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நீதியின் தரத்தை உயர்த்த பாருங்கள். இந்தியாவுல எப்படி வந்து தீர்ப்பு 10 வருஷமாங்க இன்பதுரை வந்து இவரை துன்பதுரை ஆக்கிட்டான். அவர் தெரியுதா உங்களுக்கு, புரியுதா? 10 வருஷம் அவர் சட்டசமன்றத்துல எல்லாம் உட்கார்ந்து முடிச்சுட்டாரு. ஆக இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்து நம்ம சாலமன் மாதிரி மாறணும், கனகாம்பர மலராக மாறணும். கனகாம்பர மலர் கட்சின்னு வச்சுருந்தா கூட சந்தோஷம்தான் பாருங்க. ஆக இந்த மாதிரியான இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். எல்லாரும் அரசு வேலையில பாக்குறவங்க என்ன, நான் இப்போ அரசு வேலையில இருந்தாலும் 3 மணி நேரம் விவசாயம் செய்யணுங்க, வம்மட்டி எடுக்கணுங்க. ஐஏஎஸ் ஆபீசர் வம்மட்டி எடுக்கணுங்க 3 மணி நேரம். குடியரசுத் தலைவர் வம்மட்டி எடுத்து வேலை பார்க்கணுங்க. ஏன்னா திருவள்ளுவர் சொல்றாரு, சுழன்றும் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கள். அதனால மம்மட்டிக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்பந்தான் இந்த நாடு உருப்படும், நீதியின் உயர்வு ஏற்படும். மம்மட்டியை பிடிச்சாத்தாங்க ஏசியில உட்காந்துக்கிட்டு கீப்பின்னுக்கிட்டு கிடக்காங்க. இல்ல, நீங்க மம்மட்டி 3 மணி நேரமாவது ஒவ்வொரு அரசு ஊழியரும் எடுக்கணுங்க. அப்பந்தாங்க நாடு உருப்படும். மம்மட்டி எடுக்க தெரியாதவங்க எதுக்குங்க வேலை பார்க்கணும்? நீங்க படிக்கிறது இல்லை, சில பள்ளிக்கூடத்துல வச்சிருப்பாங்க வேலை செஞ்சு படிக்கிறது. அது மாதிரி 3 மணி நேரம் யாருனாலும் சரி, இல்லைன்னா வீட்டுக்கு போ, நீ பரீட்சை எழுதிட்டு தாங்க வீட்டுக்கு போ, எழுதாதான் வீட்டுக்கு போகணும் சொல்ல வேண்டாம். 3 மணி நேரம் மம்மட்டி எடுக்காதான் வீட்டுக்கு போகணும் சொல்லு. அப்பந்தான் நாடு உட்படும். இது என்னுடைய கருத்து. நான் திருக்குறளை மேற்கோர் காட்டி நான் இவ்வளவும் பேசுகிறேன். முடிந்தால் வாருங்கள், சண்டையிடுங்கள். நான் வந்து சண்டையிடுவதற்காக அல்ல, கருத்துக்களை விதைக்கிறேன். புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், புரியாவிட்டால் போங்கள், என்னவும் செய்யுங்க. போங்கடா போங்கன்னு ஒரு பாட்டு. அது மாதிரி என்னத்தையும் செஞ்சு தொலைங்க, இன்னும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதனால தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவர்கள் எது, தீ வந்து காடு அழிச்சிரும், தீயவர்கள் நாட்டை அழிச்சிருவாங்க. அதுக்காகத்தான் விஜய் வந்து தீய சக்தி தூய சக்தின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் விஜய் தூய சக்தியாக மாறினால்தான் தீய சக்தியை பற்றி பேச வேண்டும், இல்லை என்றால் அவர் பேசக்கூடாது. புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த 30 துறை இருக்குது. இதுல எல்லாம் ஊழல்களை அகற்றி இந்த நாடு மேம்பட, பிறகு டிரான்ஸ்பர் ஊழல் இதெல்லாம் இருக்குது. அண்ணா, காமராஜர், ஓமந்தூரார் இவர்கள் தான் சால சிறந்த சான்றோர்கள் என பெயர் பெற்றவர்கள். சான்றோர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள், கக்கன் இவர்கள் எல்லாம், அதெல்லாம் சால சிறந்த சான்றோர்கள்னு சில பேர் வராங்க. அதனால அதெல்லாம் யோசிங்க. அப்பந்தான் நீங்க மேன்மைப்பட முடியும். இந்தியாவை நல்ல செல்வங்கள் என்று மக்கள் சொல்வார்கள். மறுபடியும் சொல்கிறேன், தந்தி பேப்பர்ல 4 செய்தி நான் உங்களுக்கு இந்த 2 2ல
நான் எதாச்சும் சந்தி பேப்பரை வாங்கினேன். அதுல 1வது இதை வாசிக்கிறேன் பாருங்க. நகை திருட்டு வழக்கில் கைதான தம்பதி மோதல், மனைவி குத்துக்கொலை. இது 2ஆம் தேதி நடந்த சம்பவம் தான். வாயில் விஷம் ஊற்றி தூக்கில் தொங்கவிட்டு இளம்பன் கொடூர கொலை, தாய் தந்தை கைது, பரபரப்பு தகவல். அடுத்தது, குளிர்பானத்தில் மயக்க மருந்து, ஒரே நாள்ல தான் விளம்பரம் வருது. குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து இளம்பன் கூட்டு பலாத்காரம், தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் கைது. யாரு? தாவேகா நிர்வாகிகள். அடுத்து, பெண் போலீஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இன்ஸ்பெக்டர் பணியிடை நீக்கம். திலீபன், அவர் பேர் என்னவரு? இந்த திலீபன் பார்த்துக்கோங்க. ஆக இந்த 4 பேர் இருக்கு. இந்த 4 தந்தி பேப்பர்ல இந்த செய்தி தான். பாலியல் தொந்தரவு, அப்புறம் மற்றபடி இதெல்லாம் செய்திகள். அதாவது சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறத இதை காட்டி கொடுத்து, தந்தி பேப்பர்ல இந்த மாதிரி செய்திகள் வராது இருந்தால் நீங்கள் தான் பெரியவர், சான்றோர். மயில் மட்டுமல்ல, வானம்பாடி என்று அழைக்கப்படுவீர்கள். உங்கள் தகப்பனார், தெளிவாக சொல்கிறேன், நெல்லை கண்ணன், ஐயா கண்ணு, ஏ கண்ணு, ஏ கண்ணுங்கிறது ஐயா கண்ணு, என் கண்ணுங்கிறது நெல்லை கண்ணன், சந்திரசேகர்ங்கிறது SA சந்திரசேகர். உங்க அப்பா. அவங்க அவங்கெல்லாம் சான்றோர்கள் வகையில வராங்க. நீங்க எந்த வகையில ஏன்னா உங்க அப்பாவுக்கு பொறுப்பு வரல, நீங்க தான் பொறுப்புல இருக்கீங்க. அதனால வான்கோழி என்று பெயர் எடுத்து விட வேண்டாம். மயில் போல் வாழுங்கள். மயில் என பெயரிடுங்கள். வானம்பாடி என்றும் பெயரிடுங்கள். ஆன மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாகித்து தானும் தன் கொல்லா அச்சரகை வெறித்தாள். போலுமே அல்லாதான் கட்டக்கவி ஔவையார் பாடுகிறார். நான் பாடவில்லை. திருக்குறளில் இருந்து, இந்த பொழுதின் உங்க அம்மா சோபான்னு ஒரு அம்மா இருக்கு பார்த்தீங்களா? அந்த அம்மா எப்ப சந்தோஷப்படும் தெரியுமா? சந்திரசேகர் அவர் வேலையை முடிச்சுட்டாரு, நீங்களும் உங்க வேலையை முடிச்சுட்டீங்க. உங்க அம்மா இந்த பொழுதின் பெரிதபுக்கும் தன் மகனை CM என்று கேட்ட தாய் அல்ல, சான்றோன் என கேட்ட தாய். சான்றோனாக வாழுங்கள். சால சிறந்த சான்றோனாக உங்கள் வாழ்வு முடியும் காலத்திலே நீங்கள் சால சிறந்த சான்றோன் என்று பெயர் எடுக்க வேண்டுமானால் வழியை தேடுங்கள், கண்டுபிடியுங்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் போல் சட்டசபையிலே உட்கார்ந்து கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே, அன்பு சொந்தங்களே, தமிழ் சொந்தங்களே. மறுபடியும் சொல்கிறேன், நன்றி, வணக்கம் நண்பர்களே. அம்மா வணக்கம்மா. அம்மா அப்படிக்கு நான் பண்ணலாம். ஐயா, இன்னைக்கு இவ்வளவு நேரம் நமக்கு மக்கள் செல்வத்தை பற்றி உரை தந்தார்கள்.
அதுல வந்து நான் சில கருத்துக்களை இணைத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் வந்து ஒவ்வொருவரும் வந்து அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று ஒதுங்கி சென்று விட்டால் யாரான் ஒருவர் அதில் இணங்கி வேலை செய்ய வேண்டும். அந்த துணிவை நாம் பாராட்ட வேண்டும். யாராவது ஒருவர் யாராவது செய்ய மாட்டாங்களா என்று காத்துங்க. இப்படி சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அது வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து மகாத்மா காந்தி வர்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் எழுதி இது மாத்திரம் கொடுப்பாங்க, லெட்டர் மாத்திரம் கொடுப்பாங்க. அப்படி இருந்த காலத்திலே மகாத்மா காந்தி வந்தப்ப ஒரு ஆக்ஷன் பிளான் எல்லாம் போட்டு செஞ்சார். அது மாதிரி இதுவும் வந்து உடனே வந்து செய்ய முடியக்கூடியதல்ல. நமது நாட்டுல வந்து மெகஸ்தனிஸ் போன்றவங்களாம் பார்த்துட்டு சொல்லிட்டு போனதுன்னா, இங்க வந்து எங்க கஞ்சா கிடையாது, இங்க வந்து எதுவும் கிடையாது. அந்த குடி இல்லாமல் இருந்தது. அதனால்தான் இந்த நாடு வந்து ரொம்ப செழிப்பா இருக்கிறது என்று மெகஸ்தனிஸ் போன்றவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. சீன யாத்திரிகர்கள் நம்மள கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எழுதும்போது சொல்றாங்க. அப்ப அதிலிருந்து வெளியே நம்ம வருவதற்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் வர வாய்ப்பு இருக்கு. உடனே வர வாய்ப்பில்லை. ஏனென்றால் இப்பவே சாதாரண அடுப்புல ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம். லைட்டா அடி பிடிச்சிச்சுன்னா ஈஸியா அலம்பி எடுத்துடலாம். அதே வந்து நாட்களாக 20, 60 ஆண்டுகளாக அது போனா இப்பெல்லாம் ஒரு மேஜிக் லிக்விட் சொல்ற மாதிரி இருக்கிறது. வந்து ஐயா சொன்னது சரிதான். அதுல இருந்து நிறைய பேர் வந்து கிரிமினல், எங்க அத்துக்காரரும் அதான் சொன்னாரு. வந்து அவர்களுக்கும் சீட்டு கிடைச்சு அவங்களும் நின்னு ஜெயிச்சு வந்துட்டாங்க. அத்தனை பேர் வந்து விட்டார்கள். ஒன்று அவர்களை விஜிலண்டா கண்காணிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அரசு அது ஒரு அருமையா சொன்னாரு. வந்து அரசில் இருக்கின்ற இவர்கள் எல்லாம் நமக்கு ஒரு சேவை செய்வதற்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்கின்ற செய்தி அவர் சொல்றாரு. உங்கள் முதல் அமைச்சராக இல்லாமல் முதல் சேவகனாக நாம் இருக்கிறோம். அப்ப இந்த திட்டங்கள் வந்து நம்ம வந்து அரசுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் பாலமாக இருக்கின்றவர்களாக அமைச்சர்கள் இருக்க வேணும். அது மாதிரி ஒவ்வொரு நிதி திட்டங்கள் கொடுப்பாங்க. எம்பி எம்எல்ஏக்கு முன்னேற்றத்திற்காக நிதி ஒதுக்குவார்கள். அதை இவர்கள் ஒதுக்கி கொள்ளாமல் அந்த இதை வந்து அப்படியே ஒதுக்கின நிதியை அப்படியே செலவு பண்ணாங்கன்னு ஐயா சொன்னது சரிதான். ஒதுக்கிய நிதியை அப்படியே செலவு பண்ணாங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். மதுரையை பொறுத்த மட்டும் எம்பி வந்து அழகிரி அவர்கள் வந்து எம்பியா இருக்கும்போது அந்த நலத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட எம்பியா இருக்கும்போது நலத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட அனைத்து பைசாவையும் ஒரு பைசா இல்லாம அதை வந்து தம் மதுரையுடைய முன்னேற்றத்திற்கு அவர் பயன்படுத்தினார் என்கின்ற செய்தி இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு எம்எல்ஏயும் எம்பியும் நலத்திட்டங்களுக்காக அரசு ஒதுக்குவதை தங்களுக்கு ஒதுக்கி கொள்ளாமல் இதை வந்து இது பண்ணா சரியா இருக்கும். ஒரு அந்த சொல்றேன், உடுப்பது ஒரு உடை, ஒரு நாளி இருப்பது ஒரு நாளி, அவ்வளவுதான் இருக்க போறோம். அப்ப அந்த அந்த சமயத்திலே நாம் செய்ய வேண்டியது என்னவா இருக்கிறது என்று சொன்னால் வந்து நீங்க வந்து எல்லாருக்கும் பதவி கிடைக்காது. அப்ப ஒரு இத்தனை கோடி மக்கள் இணைந்து தேர்ந்தெடுத்து ஒருத்தங்களை அனுப்புறாங்க. அங்க போய் அவங்களுக்கு அது பெற்றதை திரும்ப தருதல் என சொல்வார்கள். அவர்கள் பெற்ற ஓட்டை அவங்களுக்கு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப அந்த இதற்கு தகுந்த மாதிரி வேலை செய்து விட்டால் அது வெற்றியை நோக்கி நகரும். ஐயா சொன்ன மாதிரி வந்து யாகோ மாலை போட்டிருக்காங்க, நிறைய யூடியூப் வந்துட்டு இருக்கு. அதனால சில இந்த பாருங்க, சில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி மூலம் செய்யாத தவறை கூட செய்து கருணாநிதி ஐயா வந்து இவருடைய கால்களில் விழுகிற மாதிரி யாரோ செஞ்சிருக்காங்க. அப்ப அனைத்திற்கும் இவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை வருகிறது. அதனால அரசிலே கிடைக்கின்ற வாய்ப்பை மக்களுக்கு எவ்வளவு தூரம் செய்ய முடியும் என்று அவன் ஐயா சொன்ன மாதிரி 5 திட்டங்கள் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுல வந்து இல்ல அது சொல்லிட்டாங்க, அந்த எந்த திட்டங்கள் அதுதான் நான் எதிர்பார்த்தது. அந்த வளர்ச்சி வருவதை நான் மிகவும் வரவேற்கிறேன். முதலில் ஒரு மினிஸ்டர் வந்து என்ன செஞ்சுட்டு போறாங்களோ அதை எடுக்கணும். இப்ப வந்து அம்மா உணவு திட்டத்தை மீண்டும் எடுத்துட்டு வர்றாருங்க. அப்ப அது மிக மகிழ்ச்சியா தருவதா இருக்கும். திருவள்ளுவர் கோட்டத்தில நல்ல நிகழ்வு நடந்துட்டு இருக்கும். அதுக்கு வள்ளுவனை கைகளில் ஏந்த வேண்டும், பாரதிதாசனை கையில் ஏந்த வேண்டும். அப்புறம் வந்து இதனுடன்
இதற்கெல்லாம் மூலமாய் இருக்கின்ற திருமந்திரத்தையும் நாம் வந்து எடுத்துக்கொண்டோம் என்றால் திருமந்திரத்தில் இருக்கின்ற 25 அதிகாரங்கள் அப்படியே திருக்குறள்ல இருக்குது. அப்ப அந்த குழந்தைகளுக்கு நீதி நெறி கலைகள் இருக்கின்ற வகுப்பை வந்து மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். அது மட்டுமல்ல 3 கொள்கைகளை வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஐயாவோட இதுபடி திருக்குறளை பள்ளிகள் தோறும் கொண்டு செல்வதை விட பள்ளிவாசல், சர்ச்சு, கோவில் எல்லாத்துலயுமே என் மதங்களை கடந்த எல்லாத்தையும் திருக்குறள் வந்து எந்த மதத்துக்கும் இல்லை, எல்லா மதத்திற்கும் சொந்தமானது. அப்படிப்பட்ட திருக்குறளை எல்லா இடத்துக்கும் கொண்டு வழிபாட்டு இடங்கள் எல்லாம் நிறைய கூடுவாங்க. நான் கூட அது ஒரு இது கும்பகோணத்துல இருக்கிற ஒரு பாபநாசம் பெரிய கோவிலுக்கு நான் போயிருந்தேன். அந்த பாபநாசம் நினைக்கிறேன். அந்த கோவில்ல வந்து வந்தாங்க, கூட்டம் கூட்டமா மக்கள் வராங்க. அப்ப திருக்குறளை அந்த இடத்துல வந்து நான் கொண்டு சென்றேன். புதுக்கோட்டையிலிருந்து ஒரு அம்மா வந்து மணிமேகலைங்கிறவங்க அம்மா வந்தாங்க. அந்த திட்டத்தில் இருக்கு, குழந்தைகளை கூட்டிட்டு போகணும் எக்ஸ்கர்ஷன். அப்ப கோயில்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாங்க, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க, மாஸ்க்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப எல்லா இடத்திலும் ஒரு அறை, ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு அறை திருக்குறளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும். திருக்குறள் பாடத்திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். இவங்களுடைய திட்டத்துல கொண்டு வந்த ஒரு செயல் என்றால் மீனாட்சி கோவில், அப்புறம் வந்து கபாலீஸ்வரர் கோவில் போன்ற கோயில்கள் எல்லாம் சைவ சித்தாந்த வகுப்புகள் வந்து நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. நானும் 2 கோர்ஸ் வந்து இது ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல இருந்து, அதுவும் அதுல ஒரு இடம் இருக்கு, அங்க ராமானுஜர் கடக ஆராய்ச்சி மையம் இருக்கிறது, அந்த இடத்துல அதுவும், அப்புறம் யாத்திரை நிவாஸ்லயும் இடம் கொடுத்துருக்காங்க இது படிப்பதற்கு. அந்த இதுல வந்து நான் வந்து 2 பாடத்திட்டங்களை ஒரே சமயத்தில் வைணவம், எம்ஏ வைணவம், அதுக்கு முன்னாடி எம்ஏ ஸ்ரீபாஷ்யம் 2 பாடங்களையும் நாங்க வந்து வெற்றிகரமா முடித்து வந்து போன தடவை இருந்த அறநிலையத்துறை அவர்கள் கைகளால் நான் வந்து வாங்கினேன் என்று சொல்லிக் கொள்வதிலும் பெருமை அடைகிறேன். அதனால நீங்க வந்து நம்ம என்ன செய்யலாம்னா, எல்லாரும் வந்து சாக்கடை என்று ஒதுங்கி சொல்லாமல் துணிந்து எழுதி இறங்கி இருக்கின்ற அவருக்கு நாம் வந்து உதவி செய்வோம். அவருக்கு உதவி செய்து நாமும் சிறந்ததொரு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று அன்றே பாரதி சொல்லி செல்கின்றார். அதை வந்து நாம வந்து எடுத்துட்டு வருவோம். திருக்குறளை படிப்பதால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, போற்றுவதோல் செய்வதால் மட்டும் பிரயோஜனம் இல்லை. அதை வந்து நீங்கள் வந்து வாழ்வில் ஒரு குறள், அறக்குறள் படிச்சா கூட போறோம். கற்க கசடற என்கின்ற கற்பவை கற்றவை நிற்க அதற்க தர. கற்கின்ற குழந்தைகளா இருக்கும் போது கற்க கசடற கற்க வேண்டும். கற்ற பெண் அதை வந்து நீங்க வந்து வெற்றிகரமாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி நீங்க செய்யும் போதுதான் வாழ்விலே ஒரு வெற்றியை நோக்கி நாம் நகர முடியும் என்று சொல்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், கொடுத்த நேரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 24x60 நொடிகள் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிளாங்க் செக் மாதிரி கொடுக்கப்படுகிறது. அந்த நேரத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் உபயோகப்படுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க வாழ்வின் வெற்றியை நோக்கி நகர்கிறீர்கள். அதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்ப மாணவர்களுக்கு இவரு வந்து இந்த 20 குறள் கொடுத்தேன், அந்த குறளை அந்த கொஸ்டின் ஆன்சரை கொடுங்க ஐயா நான் கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அனுப்புனா நான் வந்து நமது இந்த திட்டம் இருக்கு இல்லையா, நம்ம குழந்தைகளுக்கு 1 மாதம் பாடம் போட்டோம் இல்லையா, அதுல போட்டு நம்ம செய்யலாம். நம்முடைய குழந்தைகள் நிறைய இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நாம இணைத்து இந்த செயலை செய்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். நன்றி. இந்த நிகழ்விலே அவர் ரொம்ப நாள் ஆச்சு இப்பதான் வந்திருக்காரு. நம்ம நிகழ்வு வந்து 133வது நாள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. இவர் 7 அதிகாரங்கள் 7 நாட்கள் நமக்கு 7வது அதிகாரமாக அமைந்திருக்கிறது. என்ன சொல்லி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து சனிக்கிழமையே நமது நிறைவு பெற்று விடும். அதனால இந்த இது வந்து இதான் அவருடைய கொடுத்த நிறைவு அதிகாரமாக இருக்கும். 7 என்ற நம்பருக்கும் திருவள்ளுவருக்கும் மிகவும் சிறப்புண்டு. ஐயா அவர்கள் வந்து ரத்னவேல் ஐயா அவர் வந்து தனியாக புத்தகமே திருக்குறளுக்கு போட்டிருக்கிறார். திருக்குறளுக்கு குறள்கள் என்ற புத்தகமும் அமைத்திருக்கிறார். என்ற வகையில் அன்னாரை வந்து நான் வந்து
ஐயா உங்களுடைய குழந்தை உங்களுடைய பெண்ணாக என்னை எடுத்துக்கொள்ளவில்லைன்னு சொன்ன அவர் சொன்னாரு, இல்லம்மா நீ என்னுடைய அம்மா என்ன சொன்னாரு. அதனால தம்மின் தம்முக்கர் அறிவுரிமை மண்ணியூருக்கெல்லாம் எளிது என்பதில் போல அடியாருடைய இந்த உரையானது மிகவும் அருமையாக இருந்தது. அது மட்டுமல்ல ஐயா வந்து திருவிளக்குக்கு திருவள்ளுவர் போற்றி போட்டு திருவிளக்கு பூஜை நடத்த வேண்டும் என்று இன்னும் 5-6 மாசத்துக்குள்ள நான் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்காக நீங்கள் எல்லாம் தெரிந்த போற்றியை, திருவள்ளுவரை பற்றி போற்றியை நீங்கள் எழுதி தரலாம். அது எழுதலாம், அது மட்டுமல்ல திருக்குறளுடைய அதிகாரங்களை எல்லாத்தையும் இணைத்தால் 133 அதிகாரம் பெயர்கள் வருகிறது. அதுல 108 அதிகாரங்களை நாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஐயா சொன்ன மாதிரி 108 போற்றி நமக்கு தேவை. அப்ப அந்த 108 அதிகாரங்களின் பெயரை இணைத்து போற்றியாக நாம போட்டோம் என்றால் எல்லா கோயில் விளக்கு வந்து ஒளி வந்து எல்லா மதங்களுக்கும் உரியது. அது வந்து மெழுகுவர்த்தியில வச்சுக்கிறாங்க, விளக்கா வச்சிருக்கிறாங்க. அப்ப அது ஏதேனும் ஒரு இதை வைத்து விளக்கை போடும்போதெல்லாம் தாமஸ் ஆவா எடிசனை நீங்கள் நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவங்க வந்து அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவன் வந்து ஒன்றுக்கும் உதவாதவன், அதனால நீ வந்து இது பண்ணிவிடு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதை மறைத்து விட்டு உன்னை வந்து ரொம்ப ஜீனியஸா அதனால அவங்க சொல்லித் தருவதற்கு முடியாது, நீ எல்லாம் கற்று உணர்ந்து விட்டாயாம் என்று சொல்லி அவரை வந்து ஊக்கப்படுத்தியதால் அவர் 10,000 முறைக்கு மேல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொருளை கண்டுபிடித்திருக்கிறார். நம்ம எடிசன் என்றால் வெறும் விளக்கை மட்டும் கண்டுபிடித்தவர் அல்ல, அத்தனை பொருள்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் என சொல்லி மக்களை வந்து நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மண்ணிற்கெல்லாம் இனிது என்கின்ற குரல்படி நாம் நினைக்க வேண்டும். இந்த சனி ஞாயிறு என்கின்ற நேரத்துல வந்து மக்கள் வந்து நமக்கு பங்களிப்பு தருபவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். இருக்கின்றவர்கள் தங்கள் நேரத்துல எவன் ஒருவன் சரியா பயன்படுத்துகிறானோ அவன் வாழ்வின் வெற்றியை அடையலாம். இப்ப நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். யாரெல்லாம் என்னென்ன திருக்குறள் உரைகள் வாசித்தீர்களோ அதையெல்லாம் நீங்கள் வந்து நம்ம புலனத்தில் போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் என்னென்ன குரல் வாசித்தார்கள், எத்தனை உரைகள் வாசித்தார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் நாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இணைந்தவர்கள் நான் கிட்டத்தட்ட 40-50 பேரை இணைச்சு விட்டேன். ஆனால் நிறைவு வரையும் பயணித்தவர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். நிறைவு வரையும் பயணித்து தினந்தோறும் பயணித்தவர்களுக்கு தான் நாம் சிறப்பு செய்ய முடியும் என்பது என்னுடைய இது. பாதியிலே நின்றவர்களெல்லாம் நாம் வந்து ஒன்றும் செய்ய வாய்ப்பில்லை. ஆனால் முதல் இடத்தில் இருப்பவர் தனம்மா அவர்கள் அப்ப கூட ஒரு வாரமாக அவர்களை காணவில்லை, என்ன தெரியல. அவர்கள் வந்து நிறைய உரைகள் வாசித்திருக்கிறார். அப்படியாக அட்லீஸ்ட் ஒரு திருக்குறள் புத்தகம் முழுவதற்கும் உரை எழுதியவர்களை நாம வந்து உரை சொன்னவர்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நாம வந்து 133 நாட்கள் தொடர்ந்து பயணித்திருக்கிறோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 40-50 பேர் அதிலையும் மிகவும் மொத்தமாக இணைந்து பயணித்தவர்கள் 8-10 பேருக்குள்ளதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை, நிதர்சனமான உண்மை. அது மாதிரிதான் இப்ப 108 பேரு இருக்கிறாங்க. அதுல 30-35 பேர் மினிஸ்டரா இருக்குன்னா அந்த இருப்பதில் பொறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அதுல வந்து சில சமயம் தவறுகளும் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. ஆனால் அது இருந்துச்சுன்னா தப்பு என்னுடைய யாரும் தப்பு செஞ்சிட்டாங்கன்னா அவர்களை வந்து நாம வந்து மாற்றி அவர்கள் மேலே ஆக்ஷன் எடுத்துட்டோம்னா கலைகள் வந்து புல்லுடன் கலைகளும் சேர்ந்துதான் வளரும். அப்ப கலைகளை நாம வந்து ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். வந்து நாம வந்து இதை வந்து எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மிக அழகாக ஐயா கொடுத்த உரைக்கு என்னுடைய பின்னூட்டத்தை தந்து இதை நிறைவு செய்கிறேன். மகேஸ்வரி உள்ளே இருக்கியாப்பா? மகேஸ்வரி